ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப்பும் பண்ணிடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போயிடலாமா? மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவை சுற்றி நிறைய பொண்ணுங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோ திட்டி விட்டுடுறான், உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா, தள்ளி போங்கன்னு சொல்ல இந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்கன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ரூம் முன்னாடி நிற்கிறா. இதுதான் ஆன்ட்டி சொன்ன ரூமா இருக்கும், உள்ளக்க போலான்னு போகும்போது இந்த பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறாங்க. அந்த பையன் என்ன பொண்ணுங்களோட கையை கூட தொட மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த பையனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதோன்னு தப்பு தப்பாக பேசிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறா. அந்த பொண்ணுங்க கிட்ட இங்கே ஒரு பையன் இருக்கானே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அந்த பொண்ணுங்களும், நீயும் எங்களை மாதிரி ஒரு மாடல் தானே, ரொம்ப சீனை போடாத, நல்ல பொண்ணு மாதிரி, அவன் உள்ளக்க தான் இருக்கான், உன்னால் முடிஞ்சா மயக்குன்னு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ பார்த்துடுறான், இவங்களுக்குலாம் வேலையே இல்லையா, எப்படியாட்டும் என்ன மயக்கணும்னு இந்த பொண்ணுங்க எல்லாருமே அலையிறாங்க. எங்கள் அப்பாவை சொல்லணும், எங்கள் அப்பா தானே இது எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு அப்பாவை போட்டு திட்டிகிட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் சார் பண்ணலாமான்னு கேட்குறா. ஹீரோ கத்தி விட்டுறான், இங்கேருந்து போறியா இல்லையா, இங்கே பாரு இந்த மாதிரி பொண்ணுங்களாம் என்கிட்ட பேசக்கூட கூடாதுன்னு சொல்ல. ஆனால் ஹீரோ சரக்கு அடித்ததுனால அவனுக்கு ரொம்பவே போதையாக இருக்குது, தலைவலிக்குதுன்னு கையை வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போதான் புதுசாக அந்த ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பா போல இருக்கு, நடக்கவே முடியலை, தெரியாதனமாக கீழே விழுந்துட்டா. இதை பார்த்தும் கூட ஹீரோக்கு மனசு இறங்க மாட்டேங்குது. எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி தானே நடிக்கிறீங்க, என்னை மயக்கிடலான்னு பார்க்குறியா, ஒழுங்கா எந்திரிச்சு ஓடுன்னு சொல்ல ஹீரோயினும் நடக்க முடியாமல் அந்த காலை வச்சு நடந்து போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப போதையாயிட்டா. பக்கத்தில் போய் ஓகே நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணலாம் வா, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போகிறான். ஹீரோயின் கன்னத்துலேயே பலான்னு ஒரு அறை கொடுத்துட்டு, என்ன பண்ணுறீங்க, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, என்னோட ஆன்ட்டி தான் இங்கே வர சொன்னாங்க, எதுக்காக என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறீங்க, ஃபோட்டோ தானே எடுக்கணும்னு கத்திட்டே இருக்கா. ஹீரோ எதையுமே காதில் வாங்கியிருக்க மாதிரி இல்லை. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் நீயும் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, பண்ணுற வேலை தப்பான வேலை, இதில் வேற நடிப்பு வேற குறையா, நீ என்ன பண்ணணும் பண்ண வந்தியோ அதுதான் நடந்துருச்சு, வா என்கிட்ட வா கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்தில் போகிறான். ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம், என்னோட ஆன்ட்டி தான் அனுப்பி வச்சாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ தான் ஹீரோ உனக்கு 1 கோடி வேணுமா 2 கோடி வேணுமான்னு பேரம் பேசுகிறான். இவளும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதாவது அவங்க அத்தை ஹீரோயினை வெளியே தள்ளி, நீ உன்னோட அங்கிளே மயக்க பார்த்த, அவங்க கூட ஒன்றா இருக்க பார்த்த, நீலாம் ஒரு பொண்ணா, வெளியே போடி, நீ காலேஜும் படிக்க முடியாது எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுவா. ப்ளீஸ் ஆன்ட்டி, நான் காலேஜுக்கு போகணும், காசு தாங்கன்னு கேட்க, ஆன்ட்டி நீ காலேஜுக்கெலாம் போக முடியாது, ஓ உங்கள் அம்மா இறந்து போகும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னல, உன்னை காலேஜில் படிக்க வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு, அதை நிறைவேற்றலான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக முடியாது, உங்கள் அம்மா நினச்சது எதுவுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அழுகையாக வரும். அவளோட முழு லட்சியமே எப்படியாட்டும் அவங்க அம்மா ஆசையை தீர்த்து வைக்கணும், காலேஜுக்கு போய் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ ஹீரோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன் நான் ஹீரோ கிட்ட ஓகே நம்ம 2 பேருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறா. ஆனால் ஹீரோ எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் மறுபடியும் பக்கத்தில் போய் நான் உங்கள் கூட ஒன்றா இருக்கிறேன், நீங்கள் எனக்காக 1 லட்சம் மட்டும் தாங்கன்னு கேட்க போகிறா. ஆனால் ஹீரோ என்ன 3 கோடி வேணுமா, தரேன் தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட வான்னு சொல்ல ஹீரோயின் இப்போ தான் புதுசு போல இருக்குது, எனக்கு இது முடிய நான் பண்ணதே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்க உடனே ஹீரோ இதை நீ பண்ணது கிடையாது, நான் நம்பணும், நானே உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி தரணுமா, நீ தான் எல்லாமே பண்ணணும், என்னை எப்படினாலும் சந்தோஷப்படுத்துன்னு அவன் ரொம்பவே பேசுகிறான். ஹீரோயின் பக்கத்தில் போய் அந்த பாத் டப்புக்குள்ளே உட்கார்றா. அதுக்கப்புறம் ஹீரோவால் தாங்கிக்கவே முடியல. பக்கத்தில் போய் இனிமேல் நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு கிஸ் எல்லாமே கொடுத்து ஹக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே அன்னைக்கு ஒன்றா இருக்காங்க. காலையில் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. ஆனால் ஹீரோ ரொம்ப ஓவராக பண்ணாத, உனக்கு எதுக்கு ஷையாக இருக்கணும், டெய்லி பண்ணுறது தானேன்னு பெட்டில் பார்க்குறான். அங்கே ஃபஸ்ட் டைம் பண்ணால் இந்த பிளட் எல்லாமே இருக்கும்ல அது இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயினை தப்பாகவே நினச்சிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்பும்போது இனிமேல் நீ என்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் கேட்பா, சார் ஒரு நிமிஷம், நேற்று என் கூட ஒன்றா இருக்கும்போது நீங்கள் சேஃப்டிக்காக எதுவுமே யூஸ் பண்ணல, ஒருவேளை நான் ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன பண்ணேன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உன்னால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது, ஏன்னா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, நீ கவலைப்பட வேண்டான்னு கிளம்ப போகிறான். ஹீரோயின் மறுபடியும் ஒரு நிமிஷம் சார் அந்த 1 லட்சம்னு கேட்க போகிறா. ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாயிருது. ஓ நீ காசு காசுன்னு தான் இருப்பியா,
உன்னோட 3 கோடியையும் தந்துடுறேன். ஆனா, இனிமே என்ன பார்த்தும் பார்க்காத மாரி போயிரு. எங்கேயாட்டு பார்த்த நீ செத்தன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நடக்கவே முடியாம வெளிய போயிட்டுருக்கா. அங்க தான் ஹீரோயின் காலேஜ்ல ஒரு பொண்ணு படிப்பா போல இருக்கு. இவ பேரு லின்னு. லின் பார்த்துடுறா. பார்த்துட்டு, "நீ இந்த மாரி வேலைலாம் பண்ணிட்டுருக்கியா? ஓகே, ஓகே. வீடியோ எடுத்துடலான்னு" அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றா. எதுக்காகன்னா, அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "ஏம்மா இவ்வளத்துக்குமா ஒரு பொண்ணு ஒண்ணா இருப்பாங்க? கொஞ்சம் பார்த்து இரும்மா, பாரு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்குன்னு" சொல்ல, இதெல்லாம் அந்த லின்னும், லின்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துடுறாங்க. "பாருடா, நீ அவ்வளத்துக்குமா அந்த பையன் கூட ஒண்ணா இருந்த? உனக்கெல்லாம் வெட்கம், மானம் எதுவுமே இல்லையான்னு" சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரும் காலேஜில தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து திட்டி விட்டுர்றாங்க. "ஏய் பசங்களா, உங்களுக்கெல்லாம் படிக்கிற வேலையே இல்லையா? இப்போ போறீங்களா இல்லையான்னு" கேட்க, அந்த பசங்களும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி வாமிட் வர மாரி இருக்கு. டாக்டர் பார்த்துட்டு, "ஒருவேளை நீ பிரெக்னென்ட்டா இருக்கியான்னு" கேட்க, ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அதான் ஹீரோவால பிரெக்னென்ட் ஆக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான்ல. யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே அப்படிலாம் இல்லை டாக்டர், நேற்று நைட்டு தூக்கம் இல்லை, அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இருந்தாலும் டாக்டர் சஜஷன் கொடுக்குறாங்க. "நீ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்கம்மா, அதுதான் நல்லதுன்னு" சொல்கிறாங்க. ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறா. இங்கே தான் ஹீரோவோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும். காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்கே யார் இருக்காங்கன்னு தெரியுமா? அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணும் அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. ரொம்ப டாப் மார்க் எடுப்பாங்களாம், ரொம்ப நல்ல பொண்ணு, படிக்கிற பொண்ணுன்னு" சொல்ல, ஹீரோ வந்து, "அந்த பொண்ணா நல்ல பொண்ணு? அவ ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு. 3 கோடி ரூபாய் அனுப்பிட்டியான்னு" கேட்க, இந்த அசிஸ்டன்ட், "சார், நீங்க சொல்றது தப்பா கூட இருக்கலாம். அந்த பொண்ண பார்த்தா தப்பான பொண்ணு மாரி இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு 3 வருஷமா காலேஜ் ஃபீஸே கட்டலன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப பாவம்ன்னு" சொல்ல, ஹீரோ இத கேட்டுட்டு, "என்கிட்டயே 3 கோடி ரூபாய் வாங்குனா அவ பாவமா? சும்மா காமெடி பண்ணாதன்னு" சொல்லிட்டு ஃபோன பார்க்குறான். ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஹீரோயின் அந்த 3 கோடி ரூபாய்ல 1,00,000 மட்டும் எடுத்துட்டு மத்த காசு எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருப்பா. முக்கியமா ஹீரோவ பிளாக் பண்ணி விட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ, இந்த பொண்ணு என்னதான் பிளான் பண்றா? ரொம்ப தான் நடிக்கிறா. அவள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோக்கு அப்பா கால் பண்ணி, "டேய், நேத்து நைட்டு எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சுடா. அந்த கனவுல என்னோட பேர குழந்தை பொறக்க போகுது. அது மட்டும் இல்லாம என்னோட மருமக ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு" சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிரும். "அப்பா, எனக்கும் ஒரு நல்ல கனவு வந்துச்சு தெரியுமா? நீங்க லூஸ் ஆயிட்டீங்கன்னு, பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு. சீக்கிரம் உங்கள ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு" சொல்ல, அப்பா சரியா டென்ஷன் ஆகி, "டேய், நானா பைத்தியம்? நீ பைத்தியம். உன்னோட குடும்ப பைத்தியம். உன்னோட அப்பா பைத்தியம்னு" சொல்லிட்டு அவங்களே பைத்தியம்னு சொல்லிட்டு 2 பேருமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வரப்போறாங்கல்ல, அதனால எல்லாருமே ஒரு வெல்கம் பண்றதுக்காக டான்ஸ் மாரி வைக்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுறா. இத பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாரி வாமிட் வர மாரி இருக்கு. அதனால ஹீரோயின் தன்னோட சீனியர் அக்கா கிட்ட, "அக்கா, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். டயர்டா இருக்கு. நான் போயிட்டு வரவான்னு" கேட்க, இத லின் பொண்ணு பார்த்துடுறா. "என்ன சீன் போடுறியா? இப்பதான் கெஸ்ட் வரப்போறாங்க. நீ மட்டும் இல்லன்னா உன்னை தேடணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் விட முடியாது. நீ இங்க தான் இருக்கணும்னு" சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம அங்க நின்னுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ மாசா வந்து இறங்குறான். ஹீரோயினுக்கு இத பார்த்தோன்னே ஷாக்கு. "அச்சச்சோ, இவரா? இவரை பார்த்தா என்ன கொலை பண்ணிடுறேன்னு சொன்னாரே, கொலை பண்ணிடுவானோன்னு" சொல்லிட்டு பயத்துலேயே நடுங்கிட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே ஒரு லுக்கு விடுவான் பாருங்களேன். "என்னடி, நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு காலேஜ்குள்ளே போவான். அங்கே எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். நல்லா படிக்கிற பொண்ணுக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது நல்ல பொண்ணாகவும் இருக்கணும், நல்லா படிக்கிற பொண்ணாகவும் இருக்கணும். எல்லாருமே கலந்து பேசி ஹீரோ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து, "இந்த பொண்ணு தான் நல்லா படிக்கும், நல்ல பொண்ணு வேற. ஆனால் இவளுக்கு இப்போ அவார்ட் கொடுக்க போகிறதில்ல. எதுக்காகனா, இதோட ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு, இவெல்லாம் ரொம்ப ஏழை, இவளுக்கு எதுக்கு அவார்ட் கொடுக்கணும்னு" அவங்க ரொம்ப சீப்பாக பேசுவாங்க. ஹீரோவும் அப்படி யார் அந்த பொண்ணுன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கும். இவனுக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிரும். தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "ஹீரோயின் என்ன மார்க் எடுத்தா, என்னெல்லாம் பண்ணா, எல்லாத்தையுமே நீ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வான்னு" சொல்லியிருப்பான். அங்கே உட்காந்துருக்க அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே, "சார், நாங்கள் தான் அவார்ட் கொடுக்கறதுக்கு ஆளை செலக்ட் பண்ணிட்டோமே, நீங்கள் எதுக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு" கேட்க, ஹீரோ, "நீங்கள் வாயை மூடுங்க, நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் அவார்ட் கொடுக்க முடியாதுன்னு" ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கான். இங்கே ஹீரோயின் பக்கத்தில் லின்னு, லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ லின்னும் ஹீரோயின் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யார் வின்னர்னு தெரியாது. அப்போ லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, "கண்டிப்பாக நீ தான் இருக்கும். நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற, அது மட்டும் இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் நீ எவ்வளோ வேலை பார்த்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஹீரோயினுக்கு அவார்ட் கிடைக்காதுன்னு" ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. "நீ கவலைப்படாதடி, கண்டிப்பாக உனக்கு அவார்ட் கிடைக்கும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிறான்.
அப்போ எல்லார் முன்னாடியுமே இந்த அவார்டு யாருக்கு போக போகுதுன்னா ஹீரோயினுக்குன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு லின்னுக்கு ஷாக்கு. லின் எந்திரிச்சு ஹீரோ கிட்ட, சார் என்ன சொல்றீங்க, நீங்க தப்பா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தானே அந்த அவார்டு வரணும்னு கேட்க, ஹீரோ உனக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது, நீ எப்படி இந்த அவார்டை கேட்டேன்னு எனக்கு தெரியும், உன்னோட ஆன்ட்டி தானே ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நீ அனாத ஆசிரமத்தில் 5 மணி நேரம் தான் வேலை பார்த்த, அந்த 5 மணி நேரத்தில் எல்லா குழந்தையுமே கொடுமைப்படுத்தியிருக்க, உன்னை மாதிரி பொண்ணுக்கெல்லாம் அவார்டு கொடுக்க முடியாது, உன்னோட மார்க்கெல்லாம் பார்த்தா நீ லாஸ்ட்டு மார்க்கு தான், எல்லார்கிட்டையுமே ஏமாத்திருக்கியான்னு ஹீரோ கிள்ளி கிள்ளின்னு கிழிச்சிட்டான். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லின்ன கேவலமாக பேசுகிறாங்க. ச்சே, நீலாம் மார்க்கே எடுக்கலையா, நீ இவ்வளோ மோசமான பொண்ணா, உனக்குலாம் அவார்டு கேட்குதான்னு ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். இந்த பொண்ணு நல்லாவே படிச்சிருக்கு, அனாத ஆசிரமத்தில் 1 மாதம் ஃபுல்லுமே வேலை பார்த்துருக்கா, இந்த பொண்ணை மாதிரி நல்ல பொண்ணு பார்க்க முடியாது, இவளுக்கு தான் அவார்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவார்டை கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க. ஹீரோயின் ஸ்டேஜில் போய் இருக்கா. ஆனால் இந்த லின் பொண்ணுக்கு செம்மையாக கடுப்பாகுது. உன்னை எப்படி நான் அவார்ட் வாங்க விடுவேன், கண்டிப்பாக விட மாட்டேனே, ஏற்கனவே அந்த ஹோட்டலில் இவ தானே வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தா, அந்த வீடியோவை ஹீரோ முன்னாடி காமிச்சு இந்த பொண்ணு எவ்வளோ தப்பான பொண்ணு பாருங்க, இவ ஹோட்டலில் போய் நிறைய வயசான ஆளுங்க கூட ஒன்றா இருந்திருக்கா, இவ மானங்கெட்ட பொண்ணுன்னு எல்லார் முன்னாடியுமே அந்த ஃபோட்டோவை காமிக்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். அசிஸ்டண்ட் ஓடி அந்த டிவி மாதிரி வச்சுருப்பாங்களா, அதில் ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறான். அந்த ஹோட்டலில் தானே இந்த பொண்ணு லின்னும் இருந்தா, லின் ஒரு வயசான ஆள் கூட தப்பாக இருந்திருப்பா. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லின் இவ்வளோ கேவலமான பொண்ணான்னு லின்னுக்கு தாங்கிக்க முடியல. இப்போ என்ன, நான் கேவலமான பொண்ணு தான், ஆனால் எனக்கு அவரை பிடிக்கும், அந்த வயசானவரை லவ் பண்ணால் அவர் கூட ஒன்றா இருந்தேன், இதில் என்ன தப்பு, ஆனால் ஹீரோயினை மாதிரி நான் சீப்பான பொண்ணு கிடையாது, அவன் யாருன்னே தெரியாமல் நிறைய பசங்க கூட ஒன்றா இருந்திருக்கா, அவளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணுமான்னு ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறா. ஹீரோ அதுக்கு, யார் சொன்னா ஹீரோயின் வேற பசங்க கூட இருந்தாங்கன்னு, ஹீரோயின் யார் கூட இருந்தா தெரியுமா, அது ஏன் கூட தான், எதுக்காகனா ஒரு கம்பெனி விஷயமா நான் தான் ஹீரோயினை கூப்பிட்டுருந்தேன், இப்போ என்னவா, எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, நானும் அவளும் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட ப்ரொஃபஸருக்கே ஷாக்கு. என்னது, ஹீரோயின் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாளா, அப்படி என்ன வேலைன்னு கேட்க, அதெல்லாம் உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஹீரோ திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு, இந்த அவார்டு உனக்கு தான், இந்தா பொடின்னு பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உன் மனசில் ஆசையை வளர்த்துக்காத, இந்த அவார்டு கரெக்டான பொண்ணுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், இந்த அவார்டுன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வாந்தி வரும், அப்படியே மயக்கம் போட்டு விழ போவா. ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறான். ஹீரோ பிடிச்சிட்டு, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்க போகிறான். ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நேற்று ஃபுல்லாக தூங்கலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஹீரோயின் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுறா. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் மேடம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் முதல்ல ஹீரோக்கு சொல்லலான்னு ஃபோன் எடுப்பா. அப்போ தான் குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா, ஏற்கனவே ஹீரோ சொல்லியிருப்பான்ல, இதுக்கப்புறம் என்னோட முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, ச்சே, இவருக்கெல்லாம் சொல்லியும் வேஸ்ட்டு, பேசாமல் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னு டாக்டர் கிட்ட, டாக்டர் நாளைக்கே இந்த குழந்தைய கலைச்சிடலான்னு சொல்ல, டாக்டர் வேண்டாமா, பேசாமல் குழந்தையோட அப்பா கிட்ட கேளுன்னு சொல்ல, இல்லை குழந்தையோட அப்பாலாம் கிடையாது, நான் மட்டும்தான், நான் கண்டிப்பாக கலைச்சிருவேன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறா. கரெக்டாக ஹீரோ தன்னோட அப்பாவை வீல் சேரில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பா ஒரே புலம்பல், ச்சே, நீலாம் ஒரு பையனாடா, எனக்காக ஒரு பேர குழந்தைய பெற்று தர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. ஹீரோவும் அப்பா சும்மா கடங்க சும்மா கடங்கன்னு திட்டிகிட்டே வராங்க. அப்போ தான் ஹீரோயின் கிராஸ் பண்ணுறத ஹீரோ பார்த்துடுறான். என்னடா இந்த பொண்ணு குழந்தை பெற்றுக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகிறா, இல்லையே இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு டாக்டர் கிட்ட போய் கேட்குறான். டாக்டரும் சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, யாரோ ஒரு பையன் ஏமாத்திட்டான் போல இருக்கு, அவன் மானம் கெட்டவன்னு சொல்லிட்டு டாக்டர் கழுவி கழுவி ஊற்ற, அப்பாவும், ச்சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி கேவலமான பையனா, ஒருவேளை அவன் மட்டும் என்னோட பையனாக இருந்தா அவன் கையை காலை உடச்சி போட்டுருவேன், ச்சே, நீனும் ஒரு பையனாக இருக்கே, பேசாமல் அந்த பொண்ணோட குழந்தைக்காட்டு அப்பாவா இருடா, எனக்கும் ஒரு பேர குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும்னு கேவலமாக பேசிட்டே இருக்க, ஹீரோக்கு ஷாக்கு. அப்பா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க, அது என்னோட குழந்தை தான் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறான். இங்கே ஹீரோயின் ஒரு இடத்துக்குள்ளே போவா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ தான் ஆண்டி கால் பண்ணி, என்னடி பண்ணிட்டு இருக்க, நேற்று ஒரு ஆளை பார்க்க போக சொன்னல, இன்னுமே போகலையான்னு கேட்க, ஹீரோயினும், ஆண்டி நேற்று ஒரு ஆளை பார்க்க போனனே, அவர் வேற யாரோன்னு நினைக்கிறேன், மாற்றி போயிட்டேன்னு சொல்ல, ஆண்டி இப்போவுமே கிளம்பி வா, இப்போ அந்த ஆளை பார்க்கலன்னா அவ்வளோதான் சொல்ல, ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போயிருப்பா.
இப்ப அங்க ஒரு மொட்டை தல ஆன்டி, ஆன்டியோட பையன் எல்லாருமே இருப்பாங்க. ஆன்டி போய் ஹீரோயினோட கை பிடிச்சிட்டு, "இப்ப மட்டும் வந்துட்டியா? சீக்கிரம் படத்த நடின்னு" சொல்ல, அந்த மொட்டை தலையும், "ஆமாமா, படம் நடிக்க ஆரம்பிக்கலாமான்னு" சொல்லிட்டு, அந்த படத்த எடுக்க வைக்கிறாங்க. ஹீரோயினும், "வீடியோ தானே எடுக்கணும், நான் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு, அந்த வீடியோவ ஆன் பண்றா. மொட்டை தல, "நம்ம 2 பேருமே கிஸ் பண்ணலாமான்னு" பக்கத்துல போறான். ஹீரோயினுக்கு இப்ப தான் எல்லாமே புரியுது. "ஓ! இது அப்படிப்பட்ட படமா? இந்த படத்துக்குலாம் நான் நடிக்க மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு" சொல்ல, ஆனா அந்த மொட்டை தல விடுற மாரியே இல்ல. "உங்க ஆன்டி நெறைய காசு வாங்கியிருக்காங்க. நீ கண்டிப்பா இந்த படத்துல, அதாவது பிட்டு படத்துல நடிச்சு தான் ஆகணும்னு" சொல்ல, ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சுறா. பிரெக்னன்ட் ஆன சர்டிஃபிகேட்ட கூட எடுத்து காமிக்கிறா. ஆனா அந்த மொட்டை தலையும், அந்த ஆன்ட்டியும், "யார் கூட போய் பிரெக்னன்ட் ஆன? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" நம்ம ஹீரோயின போட்டு ரொம்பவே அடிக்கிறாங்க. "உன்ன நாங்க தானே வளர்த்தோம். அதனால நீ இந்த பிட்டு படத்துல நடிச்சு தான் ஆகணும். சீக்கிரம் போய் நடின்னு" ஹீரோயின வற்புறுத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் கேட்குற மாரி இல்ல. அதுக்கப்புறம் இந்த மொட்டை தல ஹீரோயின கட்டி வச்சு வற்புறுத்தி நடிக்க வைக்கிறான். அதே சமயம் இங்க ஹீரோ வந்து ஆன்ட்டிய பார்க்க போவாங்க. ஆன்ட்டி கிட்ட போய், "ஆன்ட்டி, உங்க அண்ணன் பொண்ண எங்கன்னு?" கேட்க, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ள நினைப்பாங்க, "ஓ! இவன் தான் அந்த குழந்தைக்கு காரணமா? எப்படியாட்டும் சமாளிக்கணும். இவன பார்க்க பெரிய பணக்காரன் மாரி இருக்கான். ஐய்யய்யோ! என்னோட மருமகளையா கேட்குறீங்க? என்னோட மருமக இப்ப தான் வெளிய போனா. நீங்க போனா புடிச்சிடலான்னு" சொல்ல, இவங்களும் கார்ல போயிட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் சொல்லுவான், "இந்த ஆன்ட்டி மொகரக்கட்டைய பார்த்தா நல்லவங்க மாரியே தெர்லன்னு" சொல்ல, ஆனாலும் ஹீரோ, "இல்ல, இவங்க ஹீரோயினோட சொந்தக்காரங்க. நம்ம அப்படிலாம் தப்பா பேசக்கூடாதுன்னு" அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அப்பதான் அப்பா ஃபோன் பண்றாங்க. "டேய் மகனே, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுடா. என்னோட பேர குழந்தைய யாரோ அடிக்கிற மாரி கனவு கண்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட மருமகளுக்கு ஆபத்து. சீக்கிரம் போய் காப்பாத்துன்னு" சொல்ல, ஆனா ஹீரோ, "போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அந்த கனவு, இந்த கனவுன்னு சொல்லிட்டு என்ன பாடா படுத்துறீங்க. என்ன நிம்மதியா விடுங்கன்னு" ஃபோன கட் பண்றான். அப்பதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். ஏற்கனவே இதே மாரி அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட பேர குழந்தை வரப்போதுன்னு. அதே மாரியே நடந்திருக்குன்னா, அப்ப இதுவும் உண்மையா தான் இருக்கும்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "சீக்கிரம் கார திருப்பு, அதே இடத்துக்கு போலான்னு" 2 பேருமே கிளம்புறாங்க. அங்க ஹீரோயினோட வயித்துல குழந்தை இருக்குல்ல, ஆன்ட்டியும் அந்த மொட்டை தலையும் குழந்தைய கலைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இத வச்சு அடிக்க போறாங்க. ஹீரோயின் வந்து, "யாராட்டும் என்ன வந்து காப்பாத்துங்க. ப்ளீஸ், என்னோட குழந்தை சாகப்போது. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கா. கரெக்ட்டா அந்த சமயம் ஹீரோ வந்துடுறான். ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மொட்டை தல, ஆன்ட்டி எல்லாருமே அடிக்க சொல்லிட்டு, இவங்க யாரெல்லாம் என்னோட ஒய்ஃப் மேல கைய வச்சாங்களோ, அவங்களுக்கு ஒரு கை இருக்கக்கூடாதுன்னு, அதுக்கப்புறம் ஹீரோயின அழகா தூக்கிட்டு கார்ல போய் உட்கார வைக்கிறான். ஹீரோயின் ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ, "பாப்பா, இந்த பொண்ணு தூங்கும்போது வெள்ளந்தியா இருக்கு. ஆனா செய்ற வேலை தான் ரொம்ப பெரிய வேலையா இருக்குன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் முழிச்சு, "ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் இங்கேருந்து கிளம்ப போறேன்னு" சொல்ல, "நீ பிரெக்னென்ட்டா இருக்கியா? ஏன் என்கிட்ட சொல்லலன்னு" கேட்பான். ஹீரோயினும், "உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து இத அபார்ட் பண்ண போறேன்னு" கேட்க, ஹீரோ, "நீ அபார்ட்லாம் பண்ண வேண்டாம். இந்தா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு" சர்டிஃபிகேட் எடுக்க போவான். ஹீரோயின், "நீங்க ஒண்ணும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அதே மாரி இந்த குழந்தைய நான் பெத்துக்க விரும்பலன்னு" சொல்ல, ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா, எல்லா பொண்ணுங்களும் என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்ப, எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன கல்யாணமே வேண்டான்னு சொல்றான்னு ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின், "நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு" கிளம்ப போறா. உடனே ஹீரோ, "இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 மாசம் மட்டும் அந்த குழந்தைய பெத்து தந்துரு. அதுக்கப்புறம் புடிச்சிருந்தா நம்ம ஒண்ணா வாழலான்னு" சொல்ல போறான். ஹீரோயின் எதையுமே கேட்குற மாரியே இல்ல. "இல்ல, நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க எவ்வளோ கோடி குடுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டே இருக்கா. ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. முதல்ல எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்க, ஹீரோயினும், "நீங்க வேற, நான் வேற. நீங்க பணக்காரங்க, நான் ஏழை. எப்படி உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான்லாம் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுல வந்து உங்களையும் நான் தள்ளிவிட விரும்பல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. அதாவது ஆன்ட்டியோட பையன் இருக்கான்ல, 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. பையன் ஆன்ட்டி கிட்ட, "நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு" சொல்லியிருப்பான். அதுக்கு ஆன்ட்டி, "நீ லவ் பண்றதா இருந்தா பெரிய பணக்காரிய மட்டும் தான் லவ் பண்ணணும். இந்த ஏழை பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணிடாத. அவங்கலாம் தரங்கெட்டு போய் இருப்பாங்க. அவங்கலாம் வேண்டவே வேண்டான்னு" சொல்ல, இந்த பையனும் ஓகே சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. ஹீரோயின் மனசுக்குள்ள, அப்ப ஏழை பொண்ணுங்கன்னா இப்படிதான் நெனச்சிருப்பாங்களான்னு ஹீரோ கிட்ட சொல்லுவான். "இங்க பாருங்க, நான் வேற, நீங்க வேற. நம்ம 2 பேருக்குமே செட் ஆகாது. என்ன விட்டுருங்கன்னு" சொல்ல, ஹீரோ எதையுமே கேட்குற மாரி இல்ல. "இதுதான் உன்னோட பிரச்சனையா? முதல்ல வீட்டுக்கு வா, அத பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்ட்டு போறான். அங்க அப்பா ஓடி வந்து, "மருமகளே, நீ வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்ருக்கேன். நீ கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு" சொல்ல,
ஹீரோ சொல்றான், "நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலன்னு" சொல்லிடுறான். இங்க அப்பாக்கு ஷாக்கு. "டேய் மானங்கெட்ட பயலே! என்னோட மருமகள கூட உன்னால கரெக்ட் பண்ண தெரியலையா? நீலாம் மோசமானவன். அதனால தான் என்னோட மருமக உன்ன வேண்டான்னு சொல்லியிருக்கான்னு" நம்ம ஹீரோவ திட்டு திட்டுன்னு திட்டிட்டே இருக்க, ஹீரோக்கு கடுப்பாயிருச்சு. "அப்பா ஓவரா பேசாதீங்க. அம்மா மட்டும் நீங்க லவ் பண்றேன்னு சொன்னோனே, உங்கள ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? உங்கள சுத்த விடல. 37வது தடவ நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது தானே அம்மா ஓகேன்னு சொன்னாங்க. அதே மாரி தான் எங்க லவ்வும். நாங்க சீக்கிரமாவே சேர்ந்துர்றோம்ன்னு" சொல்ல, அப்பாவும் "யார் சொன்னா? நான் ஒன்னும் உங்க அம்மா பின்னாடி சுத்தலப்பா. உங்க அம்மா தான் என் பின்னாடி சுத்துனான்னு" அப்படி ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்து சிரிப்பா வருது. "அப்படியா? அம்மா கிட்ட கேட்கவா? ஃபோன் பண்ணி கேட்கவான்னு" மிரட்ட, அப்பா வந்து "டேய் ப்ளீஸ்டா ஒரு ஜாலிக்கு சொன்னா அப்படியே அம்மா கிட்ட போட்டு குடுத்துருவியே." தன்னோட மருமக கைய புடிச்சுட்டு, "மருமக நீ வீட்ல சந்தோஷமா இருடா. எப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்ப கல்யாணம் பண்ணிக்கோன்னு" ஆசையா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா நம்ம மாமனார் இவ்ளோ பாசமா பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான், அங்க ஒரு வேலை செய்ற பொண்ணு, "இந்த பொண்ணு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. இவ இந்த பணக்கார வீட்டுக்கு மருமகளா வரணுமா? ஆசைதான்னு" சொல்லிட்டு ஒரு மாரி மட்டம் தட்டி பேசுறா. இது எல்லாத்தையுமே அப்பா பார்த்துடுறாங்க. அப்பா அந்த வேலை செய்ற பொண்ணு கன்னத்திலே ஒரு அறை குடுத்துட்டு, "நீ என்னடி பேசுற? அவ என்னோட மருமக. அவளே என்னோட பையன ரிஜெக்ட் பண்ணியிருக்கானா? அப்ப அவ எவ்ளோ தங்கமா இருப்பா. அவள பத்தி தப்பா பேசுற? என்னோட மகனுக்கு தான் அந்த பொண்ண கட்டிக்க குடுத்து வைக்கல. நீலாம் பேசாத. எனக்கு தெரிஞ்சு உன்னோட மூளை மழுங்கி போயிருக்கும்னு நெனைக்கிறேன். யாரங்க? சீக்கிரம் இவள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் சேருங்கன்னு" சொல்ல, அந்த பொண்ணு கெஞ்சி கேட்குறா, "என்ன மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார்ன்னு." "உன்னலாம் மன்னிக்க முடியாது. நீ மனுஷங்களோட மோசம்ன்னு" அப்பா அந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிட்டு, "ஐயய்யோ! என்னோட மருமகள பார்க்காம போயிட்டேனே! மருமகளே உனக்கு பசி எடுக்குதா? தண்ணி வேணுமா? ஏதாட்டு வேணுமா? ஐயோ! உனக்கு குளுரும் தானே! அங்க பார்த்தியா ஸ்வெட்டரு, அப்புறம் நெறைய ட்ரெஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. எதுனாலும் போட்டுக்கோன்னு" ஒரு ட்ரெஸ்ஸு கடையே எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்பதான் அசிஸ்டன்ட் வரான். அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, "மேடம் இதெல்லாம் ஹீரோ உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க. நேத்து நைட்டு நீங்க எப்ப பிரெக்னன்ட்டா இருக்கீங்களோன்னு தெரிஞ்சுச்சோ, அப்பமே சார் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள நெனைக்கிறா. அப்போ ஹீரோக்கு என் மேல பாசம் இருக்கா? ச்சே நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன்னு பேசிட்டே இருக்கும்போது, மறுபடியும் அப்பா மருமகளே உங்களுக்கு அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ, "அப்பா விடுங்கப்பா, அவளும் ரெஸ்ட் எடுக்க போட்டோன்னு" ஹீரோயின ரெஸ்ட் எடுக்க கூப்ட்டு போவாங்க. ஹீரோயின அந்த வேலை செய்ற அக்கா எல்லாருமே தாங்கி தாங்கி பார்த்துப்பாங்க. குளிப்பாட்டுறது என்ன, இந்த மேனிக்யூர், பெடிக்யூர்லாம் சொல்லுவாங்கல்ல, அத பத்தி நம்மளுக்குலாம் தெரியாது. நகத்த வந்து வெட்டுறதா, ஷேவ் பண்றதுன்னு நெனைக்கிறேன். அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின அழகா மாத்துவாங்க. வேலை செய்ற அக்கா வந்து, "மேடம் இது எல்லாமே ஹீரோ உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணாங்க. இந்த ரூம் உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு" கேட்க, இவளும் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம பார்த்துட்டே இருக்கா. மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, "ஒருவேளை என்னோட விதி மாறிட்டோ! இனிமே நான் சந்தோஷமா இருக்க போறேனோன்னு" பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் அடிக்குது. அவளோட அங்கிள் தான். அங்கிள் ஃபோன் பண்ணி, "உன்னோட ஆன்ட்டியும் என்னோட பையனும் ரொம்பவே உன்ன கொடுமைப்படுத்திட்டாங்கல்ல. நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ நாளைக்கே வீட்டுக்கு வரணும்னு" சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கு. "அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நான் வரலன்னு" சொல்ல, "இல்ல நீ வந்து தான் ஆகணும். நான் கூப்பிட்டு வேண்டான்னு சொல்லுவியா? நடக்கிறது என்னன்னு தெரியும் தானேன்னு" கேட்க, ஹீரோயினும் "ஓகே அங்கிள் நாளைக்கே வந்துடுறேன்னு" ஃபோன கட் பண்ணிட்டு, "அப்ப எதுவுமே மாறாதா? என்னோட வாழ்க்கையில இனிமே அப்படியே தான் போக போதான்னு" அவளோட முதுக, அதாவது ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி பார்க்குறா. அவளோட முதுகுல அவ்வளோ பெரிய காயம். யாரோ அடிச்சு வச்ச மாரி இருக்கு. அத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ அந்த ரூம்குள்ள வந்துடுறான். உடனே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு, "நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு?" கேட்க, "நான் என்ன இங்க பண்றேன்னா, என்னோட குழந்தை உன்னோட வயித்துல இருக்கு. நான் பார்க்க கூட வரக்கூடாதா? அது மட்டும் இல்லாம இந்த வீடு, அப்புறம் என்னோட அப்பா எல்லாருமே உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களான்னு?" கேட்க, ஹீரோயினும், "ஆமா நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த மேரேஜுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, "இல்லங்க கல்யாணம் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு" கேட்குறா. உடனே ஹீரோ, "ஓகே நான் டைம் குடுக்குறேன். ஆனா நீ அந்த மாரி வேல பார்க்கவே கூடாது. நீ அந்த மாரி வேல பார்த்தேன்னா அவ்வளோதான்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள நெனைக்கிறா, "எந்த மாரி வேல? ஆ நான் ஸ்கூல்ல நைட்டு ஃபுல்லா வேல பார்த்துட்டு வரேனே, அது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பரவால்ல. சார் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான்லாம் நைட்டு, காலையில அப்புறம் மதியானம்னு 3 வேளையும் அந்த வேலை பார்ப்பேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருப்பேன்னு" சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிரும். "என்னடி ஒரு நாளைக்கு 3 தடவையா? எப்படிடி? என்னாலயே முடியாதுன்னு" சொல்ல, ஹீரோயின், "அதெல்லாம் என்னால சூப்பரா பண்ண முடியும் சார். ஒரு நாளைக்கு 4 தடவ ஏன் 5 தடவ கூட பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சின்ன வேலை சார். நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு" சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, "என்னடி சொன்ன? ஒரு நாளைக்கு 4 தடவ, 5 தடவையா? சரி இது 6வது தடவையா வச்சுக்கோன்னு"
ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே கிஸ் கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டே இருக்க. ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அதான் ஆறாதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ என்ன நான் எவ்வளோ நாளும் காசு தரேன் வா, நம்ம எதுனாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நான் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ப்ளீஸ் அந்த மரியாதையை கெடுத்துடாதீங்கன்னு அங்கே போய் நிற்கிறா. ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன மரியாதை கிடக்குது? சரி ஏதோ சொல்கிற, போ நீ கீழே உள்ள பெட்ல படுத்துக்கோ, நான் மேலே படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறான். ஹீரோயின் அப்படி தூங்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு இவங்க தூங்கும்போது ரொம்ப க்யூட்டாக தூங்குறாங்க, ஆனால் முழிச்சிருந்தா என்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ முழிச்சு பார்க்குறான். இந்த பொண்ணு பார்க்க தான் அப்பாவி மாதிரி, ஆனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறா. அந்த வேலையில் கூட என்னை ஒன்றா இருக்க விட மாட்டேங்கிறா. அவளுத்துக்குமா நான் மோசமானவன்? அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதான்னு ஒரு மாதிரி சோகமாக தூங்குறான். காலையில் ஆளாக நம்ம ஹீரோயின் தான் முழிச்சு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறா. அங்கே வேலை செய்கிற அக்கா கிட்ட, அக்கா நானே சமையல் பண்ணுறேன் நீங்கள் போங்கன்னு சொல்ல, அக்காவும் வேண்டாம்மா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் விடவே மாட்டேங்கிறா. இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் வேலை செய்கிற அக்கா, மேடம் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நம்ம வீட்டோட அம்மா வந்துட்டாங்க, அதான் ஹீரோவோட அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க ஸ்ட்ரிக்ட்டு, பார்த்தாலே பயங்கரமாக இருப்பாங்க, நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் அந்த அக்கா கையை பிடிச்சிட்டு, அக்கா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, அந்த அக்காவும் ஆமாம்மா உன்னை பார்த்தாலே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, உன்னை பிடிக்காம வேறு யாரை பிடிக்க போகுதுன்னு அப்படியே அட்வைஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அதே சமயம் இந்த வேலை செய்கிற அக்கா ரொம்ப சிரிச்சுட்டே வெளியே போவாங்க. அங்கே தான் இங்கே ஹீரோவோட அம்மா வந்து நிற்பாங்க. இவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு, மேடம் அதுக்குள்ளேயும் வந்துட்டிங்களான்னு கேட்க, அம்மாவும் ஆமாம் நான் வந்துட்டேன், சீக்கிரமாகவே வேலை செய்கிற அக்காவோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, இவங்களையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா அதெல்லாம் போட்டுட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஹீரோயின் அந்த அக்காவை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம்மா நான் இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போய் நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து, அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, இங்கே ஒரு எஜமானி அம்மா இருக்காங்களாமே, அதான் ஹீரோவோட அம்மா, அவங்கள பார்த்துருக்கீங்களா, அவங்க ரொம்ப சிடுமூஞ்சா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களான்னு கேட்க, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் சொன்ன உங்களுக்குன்னு கேட்க, ஹீரோயின் அந்த அக்காவை பார்க்குறாங்க. உடனே அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த அக்காவை பார்த்து, ஏய் நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசி வச்சுருக்கியா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நான் 1000 பார்த்துருக்கேன், இவங்க சொத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ஏம்மா உனக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்கு, நீ ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பேன்னு கேட்க, இல்லை ஆண்டி நான் சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தையும் கலைக்க போகிறேன்னு சொல்ல, ஆண்டிக்கு டென்ஷன் ஆகிட்டு, என்னம்மா சொல்கிற கலைக்க போறியா, ஏன் உன்னை இவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்துகிறாங்களான்னு கேட்க, சேச்சா இல்லை ஆண்டி இங்கே பாருங்க, இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே யாருக்காக செஞ்சேன்னு தெரியுமா, உங்களுக்காக, வேலை செய்கிற அக்காக்காக, ஹீரோ அப்பா எல்லாருக்காகவும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். எதுக்காக தெரியுமா, அவங்க எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதனால தான் சேர்த்து செஞ்சேன்னு சொல்ல, அம்மாவும் இல்லையே இவன் மேலே டவுட்டாக இருக்குது, ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை அவங்க நடித்தாலும் நடிக்கலாம், உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிக்கலான்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி இந்த ஃபோட்டோவில் ஹீரோ எவ்வளோ அழகாக சிரிக்காங்க பார்த்தீங்கல்ல, இந்த சிரிப்புக்கு காரணம் யார் நினைக்கிறீங்க, அவங்க அம்மா அப்பா இந்த வேலை செய்கிற அக்கா எல்லாருமே அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த அழகான சிரிப்பு வரும், இந்த சிரிப்புக்கு காரணம் எப்படி அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க, என்னையும் கஷ்டப்படுத்துவாங்க, கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டாங்க, இந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான், ஆனால் நான் தான் ஏற்ற பொண்ணு கிடையாது, நான் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாகவே போயிடுவேன் ஆண்டின்னு சொல்கிறா. உடனே ஆண்டி என்னம்மா இப்படிலாம் சொல்கிற, எல்லாமே பிடிச்சிருக்கு அப்போ எதுக்காக போகிறேன்னு கேட்க, ஹீரோயினும் ஆண்டி நான் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி நிறைய மிருகங்க சூனியக்காரிங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்களால இந்த வீட்டுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகான வீட்டில் நான் இருக்கக்கூடாது ஆண்டி, நானும் நிறைய நாள் யோசித்து பார்த்துருக்கேன், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம், என்னோட நிலைமை எல்லாமே மாறும்னு, எதுவுமே மாற போகிறதில்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அவ்வளோ கெட்டவங்க, அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆண்டி கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருமா நானும் சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு நாள் மாறும்னு நினச்சேன், அதே மாதிரி வெளிச்சம் மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்தான், என்னோட வாழ்க்கையே மாறிட்டு, அதே மாதிரி உனக்கும் மாறும், நீ வெயிட் பண்ணு, ஒருவேளை உனக்கு ரொம்பவே கஷ்டம் வந்துச்சுன்னா நீ ஓடிட்டே இரு ஓடிட்டே இரு, என்னைக்காட்டு ஒருத்தங்க உங்களை காப்பாற்ற வருவாங்க, அது முடியும் ஓடுறத நிப்பாட்டாதன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிரும், ஐயோ ஆண்டி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்போ தான் வேலை செய்கிற அக்கா பதட்டமாக போய்,
அம்மா கிட்ட, "மேடம் அந்த பொண்ண மன்னிச்சிடுங்க. ஏதாட்டும் தப்பா பேசினாருன்னும் கோவப்பட்றாதீங்க. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு" சொல்ல, அம்மாவும், "யார் சொன்னா அவ மேல கோவப்பட போறாங்கன்னு? அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணா தான் இருக்கா. இனிமே அந்த பொண்ண யார் கிண்டல் பண்ணாலும், யார் கஷ்டப்படுத்தினாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா அந்த பொண்ணுக்கு யாரோ கஷ்டம் குடுக்குறாங்க மட்டும் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்படியாட்டும் அந்த பொண்ணு யாரு? அவள சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு" சொல்ல, வேலை செய்ற அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஓகே மேடம் இப்பவே போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க ஹீரோயின் நேரா தன்னோட அங்கிள பார்க்க தான் போறாங்க. அங்கிள் கிட்ட போய், "அங்கிள் எதுக்காக என்ன கூப்பிட்டு விட்டீங்கன்னு?" கேட்க, அங்கிளும் அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு, "உன்னோட ஆன்ட்டியும் என்னோட பையனும் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க தானே, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, முதல்ல ஆன்ட்டி கிட்ட போய், "எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். எதுக்காக நீ அவள கஷ்டப்படுத்துனன்னு" அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையன்கிட்ட போய், "அது உன்னோட அக்கா, நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னேன்ல, அத கூட பார்த்துக்க முடியாதா? எப்படி பார்த்து வச்சிருக்கீங்கன்னு" அவங்களையும் போட்டு அடிச்சுட்டு ரூம விட்டு வெளிய அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் ஹீரோயின் கிட்ட போய், "நீ ரொம்ப அழகாயிட்டம்மா. உங்க அம்மா மாரியே கியூட்டா சூப்பரா இருக்க." அப்படியே ஆள இழுக்குதுன்னு அவளோட முடியெல்லாம் சைக்கோலாம் எப்படி மோந்து பார்ப்பாங்க, அந்த மாரி மோந்து பார்த்துட்டு, "நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட முதுகுல இருக்க தழும்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரம் கழட்டி காட்டுன்னு" சொல்ல, ஹீரோயின், "வேண்டாம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டே இருக்கான். ஆனா அங்கிள் கேட்குற மாரி இல்ல. "சீக்கிரம் கழட்டுறியா இல்லையான்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது அங்கிள் பக்கத்துல போய், "அங்கிள் உனக்கு அழகான ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு காமிம்மா." அங்கிள் முன்னாடியே கழட்டிட்டு போட்டு காமின்னு சொல்ல, ஹீரோயின், "அங்கிள் நான் போட மாட்டேன், போட மாட்டேன்னு" சொல்லியிருப்பா. அங்கிளுக்கு டென்ஷன் ஆயிரும். அங்கேருந்து ஒரு பெல்ட் எடுத்து ஹீரோயினோட முதுகுலயா பலார்ன்னு அரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "அங்கிள் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விட்டுருங்கன்னு" கெஞ்சிட்டே இருக்க, அப்பதான் இந்த அங்கிள் டென்ஷன் ஆகி அடிக்கலான்னு போவாங்க. ஆன்ட்டியும் அந்த பையனும் ஓடி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "என்னங்க அவள அடிக்காதீங்க. அவ காலையிலேருந்து சாப்பிடல. அதனால தான் மைண்ட் அப்செட்டா இருப்பான்னு நெனைக்கிறேன். நான் சாப்பாடு குடுத்து கூப்பிட்டு வரேன்னு" அவங்கள தனியா அனுப்புறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த ஆன்ட்டி போய் சொல்றாங்க, "பேசாம உன்னோட வயித்துல இருக்க குழந்தைய அழிச்சிரு. நீ பிரெக்னென்ட்டா இருக்க விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னையும் கொலை பண்ணிருவாங்க, உன்னையும் கொலை பண்ணிருவாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு போயிருவாங்க. என்னால என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம இருக்க முடியாது. சீக்கிரம் கலைச்சிடலான்னு" வயித்துல கைய வச்சுட்டு ஏதோ பண்ண போறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கிள் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க. ஒட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ அங்கிள் அங்க வந்து மொறச்சிட்டே இருக்க, ஆன்ட்டியும் பையனும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், "ப்ளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்க, விட்டுருங்கன்னு" கெஞ்சிட்டே இருக்க, இந்த சைக்கோ அங்கிள் ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க ஃபுல்லா ஃபோட்டோஸா இருக்கு. இப்போ ஹீரோயின, "அங்க பாரு, இது எல்லாமே உன்னோட ஃபோட்டோஸ் தான். என்ன விட உன்ன யாருமே காதலிச்சிருக்க முடியாது. ஆனா நீ பிரெக்னென்ட்டா இருக்க. எதுக்காக என்ன ஏமாத்துன? உன்ன சும்மா விட மாட்டேன். அங்க பாரு அங்கிள் உன்ன உருகி உருகி ரசிச்சிருக்கேன்னு" நம்ம ஹீரோயின தப்பு தப்பா ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பான். அத எல்லாத்தையுமே ஒரு பெரிய போஸ்டர் மாரி ஆக்கி வச்சிருப்பான். ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே கிழிச்சிட்டே இருப்பா. "அங்கிள் எதுக்கு இப்படி பண்றீங்க? பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிழிப்பா. அதே சமயம் இங்க ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு போலான்னு கிளம்பும்போது அந்த வேலை செய்ற அக்கா, "சார் இந்தாங்க உங்க சாப்பாடுன்னு" சொல்ல, ஹீரோ திட்டி விட்டுருவான். "அதான் உங்களுக்கு தெரியும்ல, நான் காலையில எப்பவுமே சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு. நான் கிளம்புறேன்னு" கிளம்பும்போது வேலை செய்ற அக்கா, "இது மேடம் செஞ்சது. அங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்றாங்கன்னு." அங்க தான் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பா வந்து, "ஐயோ! என்னோட மருமக சூப்பரா சமைச்சிருக்கா. இந்த மாரி சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாதுன்னு" புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாரு. பக்கத்துல வேலை செய்ற பொண்ணுங்க எல்லாருமே, "மேடம் சூப்பரா சமைச்சிருந்தாங்கல்ல, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துன்னு" பாராட்டி தள்ளுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, "என்ன உங்க மேடம் எல்லாருக்குமே சமைச்சு குடுத்தாளான்னு?" கேட்க, ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. "உங்க மேடம் எல்லாருக்கும் சமைக்கிற மாரி தான் எனக்கும் சமைச்சாளா? எனக்கு வேண்டான்னு" சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அப்பதான் அக்கா, "இங்க பாருங்க, எல்லாருக்கும் சமைச்ச மாரி உங்களுக்கும் சமைக்கல. உங்களுக்கு ஹாட்டின் போட்ட மாரி சமைச்சிருக்காங்கன்னு" அந்த டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வெக்கமாயிருது. இந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன கரெக்ட் பண்ண பார்க்குறாளான்னு. இப்போ எப்படி இந்த சாப்பாட வாங்கிட்டு போறதுன்னு ஒரு ஐடியா பண்றான். தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "என்ன காலையில சாப்பிட்டியான்னு?" கேட்க, அசிஸ்டன்ட்டும், "நல்லா முங்க சாப்பிட்டேன் பாஸ், போலாமான்னு?" கேட்க, ஹீரோ கண்ண கண்ண காமிக்கிறான். அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சுட்டு, "ஐயய்யோ! நான் காலையில சாப்பிட்டாலும் வயித்துல ரொம்ப இடம் கிடக்கு. அக்கா அந்த சாப்பாடு எனக்கு தாங்கக்கா. நான் போய் சாப்பிட்றேன்னு" சொல்லிட்டு சாப்பாட வாங்கிட்டு குடுகுடுன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வந்து ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பான். இங்க அம்மாக்கு அந்த வேலை செய்ற அக்கா எல்லாத்தையுமே கொண்டு வந்து காமிப்பாங்க. அதாவது ஹீரோயினுக்கு என்னலாம் நடந்திருக்குன்னு. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அம்மாக்கு டென்ஷன் ஆயிரும். என்னோட மருமகள போய் காப்பாத்த போறேன்னு. ஹீரோக்கு அந்த மெசேஜ அனுப்பி விட்டுருவாங்க. இங்க ஹீரோ ஆஃபீஸ்ல அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு வாயில கொஞ்சம் ஒட்டியிருக்கும். அதையும் எடுத்து வாயில போடுவான். இத பார்த்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே, "பாஸுக்கு என்னாச்சு? காலையில சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையாவே இருக்காங்கன்னு" சொல்லும்போது தான்
ஹீரோ அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்ப்பான். இல்ல, இல்ல நான் இப்பமே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க விட்டுட்டு அங்கருந்து கிளம்பிட்டான். அதே சமயம் இங்க ஹீரோயின அங்கிள் கொடுமைப்படுத்துவாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட அம்மா ஒரு தடவ சொன்னாங்கல்ல, "உனக்கு பெரிய பிரச்சனை வரும்போது உன்னால முடிஞ்ச முடியும் ஓடு. யாராட்டு காப்பாத்த வருவாங்கன்னு" சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "நான் ஓடுவேன், கண்டிப்பா ஓடுவேன்னு" அங்கருந்து ஓடி போறா. இந்த ஆன்ட்டி, அப்புறம் அந்த பையன், அங்கிள் எல்லாருமே தொரத்தி போறாங்க. கரெக்ட்டா அங்க யார் வராங்கன்னா, ஹீரோவோட அம்மா வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோயின் அவங்க கைய பிடிச்சிட்டு, "அக்கா நீங்க சொன்ன மாரியே நான் நெறைய தடவ ஓடுனேன். ஆனா என்னால தப்பிக்க முடியலக்கா. நீங்களாட்டும் ஓடிடுங்கன்னு" சொல்ல, உடனே அம்மாவும், "நீ நல்ல வேலை செஞ்சம்மா. கண்டிப்பா நம்ம 2 பேருமே தப்பிச்சு போக போறோம்ன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அந்த ஆன்ட்டி கொஞ்சம் ஓவராவே பேசுறாங்க. "ஓ! இவங்க வேலை செய்ற அக்காவா? இவங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா? உன்னை யாராலுமே காப்பாத்த முடியாதுன்னு" சொல்ல, அந்த அம்மா வந்து, "யார் சொன்னா நான் வேலை செய்ற அக்கா? நான் இவளோட மாமியார். இவளுக்கு அம்மா மாரி. இங்க பாரு இனிமே நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த அங்கிள் வந்து இவங்கள ஏதாட்டும் பண்ணிடுவாங்கன்னு பயத்துல, "நீங்க போயிருங்க ப்ளீஸ், இங்க போயிருங்கன்னு" சொல்லிட்டே இருக்க, ஆன்ட்டி போற மாதிரியே தெரில. "இல்ல உன் கூட தான் நிப்பேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு சண்டை பிடிக்க போறாங்க. அப்பதான் இந்த அங்கிள் ஒரு கட்டையை எடுத்து ஆன்ட்டியை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோ அங்கிளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு, "இங்க பாருங்க, யாரெல்லாம் என்னோட பொண்டாட்டி மேல கைய வச்சீங்களோ அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், அவங்களெல்லாம் சாகடிக்க போறேன்னு" சொல்ல, அங்கிள் ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறான். "நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். என்னோட செல்லம் அப்பலாம் ரொம்ப நல்ல பொண்ணா இருந்துச்சு. நீ தான் அவள பிரெக்னன்ட் ஆக்கியிருக்க. அவளும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எனக்கு மட்டும் தான். அவள நான் தான் உண்மையாவே லவ் பண்றேன். விடு விடுன்னு" சொல்லிட்டே இருக்க, அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து இந்த அங்கிள் நெறைய ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி வச்சிருந்தான்ல, அத ஹீரோ கையில குடுக்குறான். ஹீரோ இத பார்த்துட்டு, "இந்த ஃபோட்டோ எல்லாமே டிசைன் டிசைனா எடுத்து வச்சிருக்க போல இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொந்தமான்னு" சொல்லிட்டு ஒரு லைட்டர் எடுக்குறான். அத எடுத்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே கொளுத்திட்டான். "நல்லா கேட்டுக்கோ, இந்த ஃபோட்டோவும் சரி, என்னோட ஒய்ஃபும் சரி எனக்கு மட்டும் தான். அவ என்னோட ஒய்ஃபு. நீங்க யாராட்டும் ஏதாட்டும் பேசுனீங்க அவ்வளோதான்னு" சொல்லிட்டு அந்த அங்கிள கொலை பண்ண போறான். அப்பதான் ஹீரோயின், "என்ன ஒரு நிமிஷம் இறக்கி விடுங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு" சொல்லிட்டு அங்கிள் கிட்ட போய், "அங்கிள் இந்த தடவ உயிரோட விடுறேன். எதுக்காகன்னா என்னோட அப்பாக்காக தான். அடுத்த தடவ இப்படிலாம் நடக்காது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்ன வாழ விடுங்கன்னு" அங்கருந்து கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோ சும்மா இருப்பானா? இந்த அங்கிள பழி வாங்காம விடக்கூடாதேன்னு நேரா ஹீரோயின அப்படியே நெத்தியில ஆசையா முத்தம் குடுக்குறான். 2 பேருமே கண்ண மூடிட்டு இன்ட்ரெஸ்ட்டா முத்தம் குடுக்க, அங்கிளுக்கு கடுப்பாகுது. "டேய் நான் கண்டிப்பா உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். அவ எனக்கு மட்டும் தான், அவ எனக்கு மட்டும் தான்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. பக்கத்துல தான் நம்ம ஹீரோ அழகா அமுல் பேபி மாரி தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்துட்டு சார் சார்ன்னு எழுப்ப, இவன் முழிச்சுட்டு, "நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன். நைட்டு ஃபுல்லா உனக்காக தூங்காம முழிச்சு உன்னை பார்த்துக்கிட்டேன்னு நினைக்காத சரியா? அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு உன்னை காப்பாத்துனதே என்னோட அம்மாக்காக தான். என்னோட அம்மாவை காப்பாத்த வந்தேன், எதர்ச்சியா உன்னை காப்பாத்திட்டேன். உன் மேல பாசம் வச்சிருக்கதா நினைக்காத சரியான்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஆசையா ஹார்ட் ஷேப்ல லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாள்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு மனசு கேட்காது. "உன் மேல இருக்க பாசத்தால தான் உன்னை காப்பாத்தினேன்னு" சொல்லிடுவான். ஹீரோயின் நினைப்பா, "இவருக்கு எப்படி என் மேல பாசம் இருக்கும்? கண்டிப்பா குழந்தைக்காக தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு" இவ அப்படின்னு நினச்சிட்டே இருக்க, அப்பதான் ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, "இப்போ மட்டும் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்ன்னு" கேட்பான். அதுக்குள்ளேயே ஹீரோவோட அம்மா, "டேய் அவளே ரொம்ப ஷாக்ல இருக்கா, அவளை கஷ்டப்படுத்தாத. அவ கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட முடிவை சொல்லுவான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. "உண்மையாவா? நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு" ஆச்சரியம் பண்ணும்போது, ஹீரோயின், "அதான் ஒரு 10 மாதம் மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைய உங்ககிட்ட தந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு" சொல்லுவா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். "என்னவோ பண்ணு, ஆனா இந்த வீட்ல இருக்க முடியும். நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு" சொல்ல, ஹீரோயின், "இப்படி சொன்னா எப்படி? நான் வேற காலேஜுக்கு படிக்க போகணும்ல, அதுக்கு நிறைய காசுலாம் வேணும்னு" சொல்லிடுறா. ஹீரோ, "இல்ல அந்த காசு எல்லாமே நான் தரேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். என்னோட கம்பெனிலேயே அசிஸ்டண்ட்டா வந்து சேர்ந்துடுன்னு" சொல்லிடுறான். ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. அம்மா வந்து கேட்குறாங்க, "என்னடா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டியான்னு?" அவன் எதுவுமே பேசாம அமைதியாவே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "என்னம்மா கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" கேட்க, "ஆமா ஆன்ட்டின்னு" அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கையில குடுக்குறாங்க. அம்மாவும், "வெயிட் பண்ணும்மா, உனக்காக கிஃப்ட் வச்சிருக்கேன்னு" ஒரு வளையல் எடுத்து, "இதுதான் எங்க குடும்ப வளையல், உனக்கு தான்னு" சொல்லிட்டு மாட்டி விடுறாங்க.
ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ச்சே இவங்க என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, இவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், நாங்கள் பொய்யா தான் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க, பேசாமல் இந்த வளையல வாங்கியிருக்கலாம், 10 மாதம் கழிச்சு கொடுத்துக்கலான்னு இவ ஒரு பிளான் போட்டிருப்பா. அம்மா வலையில மாட்டி விட்டதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட ரூம்குள்ளே போவா. அப்பதான் ஹீரோ அந்த வலையில பார்ப்பான். பார்த்துட்டு, அப்போ இவளுக்கு என் மேலே லவ் இருக்கு போல இருக்கே, எங்களோட குடும்ப வலையில ஆசையாக வாங்கி போட்டுக்கிட்டா அப்போ லவ் இருக்குன்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டே இருப்பான். அப்பதான் ஹீரோயின், இந்த வலையில கலட்டவே முடியல, கலட்டி விடுறீங்களா, இல்லைன்னா என்னோட கையை வெட்டிடுவீங்களான்னு கேட்க, ஹீரோ அந்த வளையல் உனக்கு தானே தந்திருக்காங்க, நீ போட்டா போடு போடட்டா போ, இல்லைன்னா உன்னோட கையை கூட வெட்டிக்கோன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாயிரும். ச்சே இவர் ரொம்ப சிடுமூஞ்சா இருக்காரு, என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவா. ஆனால் ஹீரோக்கு தூக்கமே வராது. அவளுக்கு என்ன பிடிக்கலையா, ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். காலையில் ஹீரோயின் சாப்பிட்டு போகிறா. அப்போ தான் வேலை செய்கிற அக்கா வந்து, மேடம் உங்களுக்காக சாரே ரெடி பண்ண சாப்பாடு, இந்தாங்க இந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு மனசுக்குள்ளே, அப்போ ஹீரோக்கு என் மேலே பாசம் இருக்குது, குழந்தைக்காக என் கூட பழகலைன்னு அவளோட காலேஜுக்கு போவா. அப்போ தான் அந்த வேலை செய்கிற அக்கா, மேடம் ஒரு நிமிஷம், சார் உங்களுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருக்காங்க, அதுதான் நீங்கள் மேக்கப் போட்டு போகணுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இது எல்லாமே விலை கூடின ட்ரெஸ்ஸு, எனக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. உடனே அந்த வேலை செய்கிற அக்காவும், மேடம் இது எல்லாமே கம்மி ரேட்டு, பொய்யான ட்ரெஸ் தான், நீங்கள் போட்டுக்கோங்கன்னு வேலை செய்கிற அக்கா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ வந்து வேலை செய்கிற அக்கா கிட்டே கேட்பான், அக்கா உங்ககிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு. அக்காவும் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு 1000க்கு மேலே இருக்குப்பான்னு. ஹீரோக்கு கஷ்டமாக இருக்கும், சே வேலை செய்கிற அக்கா கிட்ட கூட நிறைய ட்ரெஸ் இருக்குது, என் பொண்டாட்டிகிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற அக்கா கிட்ட, இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, நீங்களே ஏதாட்டு சொல்லி ஹீரோயினுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுங்க, ஆனால் அது போலியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல இவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, மேடம் நீங்கள் இப்போ இந்த குடும்பத்து பொண்ணு ஆயிட்டீங்க, நீங்கள் நல்லா கிளம்பி போனால் தானே உங்களுக்கும் மரியாதை இருக்கும், இந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கும் மரியாதை வரும்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு காலேஜுக்குள்ளே போகிறா. அப்போ தான் நிறைய பொண்ணுங்க இவ யாரடி ரொம்ப அழகாக இருக்கான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின்னு தெரியுது. இவளா இப்படி மாறிட்டான்னு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் பிரின்ஸிபல் சார் கூட, வாங்க மேடம் உங்களை நல்லா பார்த்துப்போம், நீங்கள் காலேஜுக்கு இப்போ கொஞ்ச நாள் லீவ் எடுக்க தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த லின் பொண்ணு பார்த்துறா. அவளை காலேஜை விட்டு இப்போ துரத்திட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை தப்பு பண்ணால, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயினை கேவலப்படுத்தணும்னு நினச்சதுனால காலேஜை விட்டு அனுப்பிடுவாங்க. அவள் பெட்டி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகும்போது ஹீரோயினை பார்த்துருவா. இவன் இந்த காலேஜுக்குள்ளே என்ன பண்ணுறா, இவளை எப்படியாட்டு நான் பழி வாங்கணும்னு ஒரு பிளான் போடுறா. மேலே ஒரு தொட்டி எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதே சமயம் இங்கே ஹீரோட ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஆஃபீஸில் இருக்க போர் அடிக்கி அசிஸ்டன்ட் வரா. அசிஸ்டன்ட் சார் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது சொல்லும்போது தான், எல்லாம் இருக்கட்டும் ஹீரோயினோட காலேஜில் ஏதாட்டும் முக்கியமான மீட்டிங் இருக்குது கேட்க அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் உங்கள் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். ஹீரோவும், யார் சொன்னா, நான் அவளெல்லாம் மிஸ்லாம் பண்ண மாட்டேன், நீயே ஏதாட்டும் நினச்சிக்காத, இல்லை ஏதாட்டும் ஃபங்க்ஷன் இருக்கா போகணும் தானேன்னு கேட்க அசிஸ்டன்ட் யோசித்து பார்த்துட்டு, சார் மேடத்தை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, சார் காலேஜில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னதுன்னு இவனே யோசித்து சொல்லலான்னு போகும்போது உடனே ஹீரோ, முக்கியமான விஷயம் சொல்லிட்டல, கண்டிப்பாக போய் தான் ஆகணும், என்ன விஷயமா இருந்தானே முதல்ல அதுதான் முக்கியம், வான்னு சொல்ல அசிஸ்டண்ட்டும், ஆமாம் சார் அது என்ன முக்கியம்லாம் தெரியாது, வாங்க போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வளரிட்டே போகிறாங்க. ஹீரோ அந்த காலேஜ் முன்னாடி நிற்பான். அப்போ தான் ஹீரோயின் வெளியே வருவா. ஹீரோயினை பார்த்தோன்னே தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, என்னடா நானே ஒரு வேலையாக இங்கே வந்தா என்னோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரி ஆயிட்டு, இவ என்ன இங்கே பண்ணுறேன்னு தெரியாத மாதிரியே பார்க்குறான். அசிஸ்டண்ட்டும் சரி சார் நல்லா நடத்துறீங்கன்னு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் மேலே பார்க்குறான், அந்த லின் பொண்ணு பூந்தொட்டியை நம்ம ஹீரோயின் மேலே போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இதை ஹீரோ பார்த்துடுறான். ஓடி போய் காப்பாற்றலான்னு போகும்போது அப்போ தான் ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கான். அந்த பையன் ஹீரோயினை காப்பாற்றிட்டு, நீ நல்லா இருக்கியான்னு கன்னத்துலலாம் கையை வச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு ஹீரோ அந்த லின் பொண்ணை சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல போலீஸும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே ஹீரோயின் ஒரு பையன் காப்பாற்றினால அந்த பையன் ஹீரோயின் கிட்டே, என்னம்மா நல்லா இருக்கியான்னு கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சீனியர் நீங்களா, வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போனீங்க, இப்போ வந்துட்டிங்களான்னு கேட்க அந்த சீனியரும், ஆமாம் நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிடுவான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் ஹீரோ, என்ன பண்ணுறீங்க இங்கே வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் பக்கத்தில் போய் நிற்பான். அப்போ தான் இந்த சீனியர் நேராக ஹீரோ கிட்ட, ஹாய் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ கையை கொடுக்காம, பேபி வீட்டுக்கு போகலாமா, கண்டவன் கிட்டலாம் என்னால் கையை கொடுக்க முடியாதுன்னு காரில் கூப்பிட்டு போகிறான். ஆனால் ஹீரோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு,
அவன் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு டவுட் வருது. "என்னங்க உங்களுக்கு பொறாம வந்துட்டான்னு?" கேட்க, "எனக்கா பொறாமையா? சேச்சே அப்படிலாம் கிடையாதுன்னு" உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கான். அப்பதான் ஹீரோயின் கைய பார்க்குறா. "ஐயய்யோ! உங்களுக்கு அடிபட்டுருக்கா? இப்பமே ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வரேன். மெடிக்கலுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. அசிஸ்டன்ட் சும்மா இருக்காம, "என்கிட்டயும் மருந்து இருக்குமா போட்டு விடுன்னு" சொல்ல, ஹீரோயினும் "குடுங்க குடுங்க உங்க கைய குடுங்கன்னு" சொல்லிட்டு ஆசையா மருந்து போட்டு விட்டுட்டு, "வலிக்குதா? ரொம்ப வலிக்குதான்னு" சொல்லிட்டு அப்பாவியா முகத்த வச்சு கேட்டுட்டு இருப்பா. ஹீரோ இத பார்த்துட்டு, "ஐயோ! என்னடி பார்வை! என்னையே கொல்றியேன்னு" சொல்லிட்டு அப்படியே டைட்டா கட்டிப்புடிச்சு கிஸ் குடுத்துடுவான். கிஸ் குடுத்துட்டே இருக்க ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, "போதும் போதும் என்னால மூச்சே விட முடியல நிப்பாட்டுங்கன்னு" சொல்ல, ஹீரோ "ஓகே நான் கேட்குறேன் அந்த பையன் யாரு? உனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கானான்னு" கேட்க, ஹீரோயினும் "ஆமா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் மாசம் மாசம் பார்த்துருக்கேன். டெய்லியுமே பார்ப்போம் தெரியுமா? எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும்னு" சொல்ல, ஹீரோ தப்பா புரிஞ்சுப்பான். "என்னது டெய்லி பார்ப்பியா? ச்சே! இப்பதான் அந்த வேலைய விட்டுட்டேன்னு சொன்னா, என்னை ஏமாத்தியிருக்காளா? முதல்ல நீ கார விட்டு இறங்குன்னு" சொல்லிருவான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். கார விட்டு நடக்க ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட்டு தடவ நம்ம ஹீரோயின பார்க்கும்போது, அவ ஹை ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியாம நடந்து போவாள்ல, அப்பதான் ஹீரோ கூட தூக்கி விட்டுருப்பான்ல, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ஐய்யய்யோ! அவளுக்கு அந்த ஹீல்ஸ் போட்டு நடக்கவே தெரியாது. டிரைவர் அந்த கார ஹீரோயின் கிட்ட விடுங்கன்னு சொல்ல, அங்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போய் காருக்குள்ள வா போலான்னு சொல்ல, ஹீரோயின் அடம் பிடிப்பா. நீங்க தானே இறக்கி விட்டீங்க, நான் இப்படியே போறேன்னு சொல்ல, நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்படியே தூக்கிட்டு, நீ நடந்து போறியா? நானும் உன் கூடவே நடக்கிறேன்னு தூக்கிட்டு வீட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் மருந்து எல்லாமே போட்டு விட ஆரம்பிப்பான். ஏன்னா ஹீல்ஸ் போட்டதுனால நம்ம ஹீரோயினோட கால் அறுத்து போயிருக்கும். அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு, "நீ இனிமே அந்த மாரி வேலைலாம் பார்க்காத. ப்ளீஸ் என் கூடயே வேலை பாருன்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிருவா. "கண்டிப்பா நான் இனிமே உங்க அசிஸ்டன்ட்டா வேலை பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அப்படியே சோகமா இருப்பாளா, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "நான் சொன்ன மாரி நீ அந்த வேலைய விட்டுட்டேன்னா, நம்ம கல்யாணத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்ல, அத நெறைய நாள் வச்சுக்கலான்னு" சொல்ல, ஹீரோயின் கேட்பா. "1 மாசமா? 2 மாசமா? இல்லன்னா 3 மாசம் கூட்டி வைப்பீங்களா? எப்படினாலும் நான் சீக்கிரமாவே வெளிய போணும் தானேன்னு" சோகமா கேட்க, ஹீரோ "இல்ல இல்ல நான் உன் கூட வாழ்நாள் முழுக்க இருக்க ஆசைப்படுறேன்னு" சொல்லி திரும்பி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கியிருப்பா. அப்படியே தோள்ல சாஞ்சிப்பா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே அவள ரசிச்சுட்டு பெட்லலாம் படுக்க வைப்பான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! நான் ஹீரோவோட ரூம்குள்ளேயே தூங்கிட்டேன் நானு." அவனோட பெட்ஷீட்லாம் இருக்கும்ல, அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "என்னோட ஹஸ்பண்டோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டுப்பா. அப்பதான் அந்த வேலை செய்ற அக்கா, "மேடம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நாள் நீங்க வேலைக்கு போக போறீங்க. லேட்டா போயிற போறீங்கன்னு" சொல்ல, ஹீரோயினும் "ஆமால்ல, இன்னைக்கு அசிஸ்டன்ட்டா நான் வேலை பார்க்கணும்னு" ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போறா. அங்க அசிஸ்டன்ட், "மேடம் உங்களுக்கு நல்ல வேலை காத்துட்ருக்கு. நீங்க முதல்ல மெடிக்கல் செக்கப் எல்லாமே பண்ணிட்டு வாங்கன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போவா. அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ண கூப்ட்டு, "இப்போ மெடிக்கல் செக்கப்க்கு போயிருக்காங்கல்ல ஒரு பொண்ணு, அவங்க தான் நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்குன்னு" ஃபைல்ஸ குடுப்பாங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா அந்த பொண்ண நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, நல்லா பார்த்துக்கிறதா இருந்தா அந்த பொண்ண நல்லா வேலை வாங்கணும்னு சொல்றாங்க போல இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல அப்படியே வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட நெறைய கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பா. "நீ என்ன படிச்சிருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, ஹீரோயினும் நான் நெறைய படிச்சிருக்கேன்னு" சொல்லுவா. சொல்ல வரதுக்குள்ளேயே இந்த மெடிக்கல் செக்கப்லயே ஹீரோயின் பிரெக்னன்ட்ன்னு வந்திருக்கும். இத பார்த்து அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. "பிரெக்னன்ட்டா இருந்துட்டு நீ பர்சனல் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்திருக்கியா? உன்னலாம் யார் சேர்த்தான்னு" மனசுக்குள்ள நெனைப்பா. "இவ இங்க யாரையாட்டும் மயக்கி தான் உள்ளக்க வந்திருப்பா. ஏதாட்டும் பெரிய ஆள மயக்கியிருப்பா. இவள சும்மா விடக்கூடாது. உன்ன அசிங்கப்படுத்தாம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு கம்பெனில எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி, "இந்த பொண்ண பாருங்க. இந்த பொண்ணு யாரையும் மயக்கி தான் உள்ளக்க வந்திருக்கா. இவலாம் படிச்சுலாம் உள்ளக்க வரல. இவ மானம் கெட்டவ. இவள எல்லாருமே அடிச்சு தொரத்துங்கன்னு" நம்ம ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வருவான். வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்க, அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிப்பா. "இந்த பொண்ணு ரொம்ப தப்பா இருக்கா. பிரெக்னன்ட்டா வேற இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆஃபீஸ்லயே யாரோ கரெக்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருப்பான்னு" சொல்ல, ஹீரோ சொல்லுவான். "அந்த பொண்ண நான் தான் வேலைக்கு சேர்த்தேன். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் ஆன பொண்ணு இங்க வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாட்டும் ரூல்ஸ் இருக்கான்னு" கேட்க, அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த பொண்ணு எதுவுமே படிச்ச மாரி இல்ல. இவ எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்தான்னு கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் ஓடி வருவான். அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "ஏய் நான் உன்கிட்ட அப்போதே ஒரு ஃபைல்ஸ் தந்தேன்ல, அத பார்த்தியா இல்லையான்னு" கேட்க, அந்த பொண்ணு அப்பதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறா. அதுல நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கும் எடுத்திருப்பா. நெறைய போட்டியில அவ வின்னும் பண்ணியிருப்பா. இதெல்லாம் படிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கே ஷாக் ஆயிரும். பாஸ் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஆனா ஹீரோ மன்னிக்கிற மாரியே இல்ல. இந்த பொண்ண வேலைய விட்டு தூக்கிருங்கன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் பக்கத்துல போய், "என்ன பார்த்துட்டே இருக்க? வேலை செய்ய மாட்டியா? வா போலான்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள கூப்ட்டு போறான்.
2 பேருமே சொல்லி வச்ச மாரி அக்கறையா, "உன்னோட கால் சரியாயிருச்சான்னு?" கேட்க, அதே மாரி ஹீரோ கிட்ட "உங்களோட கை சரியாயிட்டான்னு?" கேட்பா. ஆனா 2 பேருக்குமே சிரிப்பு வந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோ, "நான் நல்லா தான் இருக்கேன். நீ அந்த சோஃபால போய் உட்காருன்னு" சொல்லிட்டு சட்டை எல்லாத்தையுமே கழட்ட ஆரம்பிப்பான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. "என்னங்க பண்ண போறீங்க? இங்கேயா பண்ணணும்? இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு" அப்படியே டென்ஷன் ஆகி பின்னாடி போயிட்டே இருப்பா. ஆனா ஹீரோ ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டிட்டு, அப்படியே மடியில படுத்துட்டு, "இன்னைக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? ரொம்ப டயர்டா இருக்கேன். உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிறேன்னு" அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்கும். என்னடா இந்த மனுஷன் இப்படிலாம் பண்றான்? பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான். ஆனா குளிரும்னு நினைக்கிறேன். போய் பெட்ஷீட்டை தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதே சமயம் அதே ஆஃபீஸில் தான் இந்த சீனியர் பையனும் வேலைக்கு வந்திருப்பான் போல இருக்கு. சீனியர் பையனை பார்த்தா ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஹீரோ இப்போ தான் முழிச்சு பார்க்குறான். என்னடா என் பொண்டாட்டிய காணோன்னு தேடிட்டு போறான். அப்பதான் அந்த சீனியர் பையன்கிட்ட பேசுறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். ஹீரோயின் ஓடி போய், "நேத்து நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்ல, அதுக்கு சீனியர், "தேங்க்ஸ் மட்டும் போதாது. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போலாமான்னு?" கேட்க, இவளும் ஓகே சொல்லிருவா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்குள்ள போவா. ஹீரோ பார்த்து முழிச்சிட்டு, "என்ன எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டியா? சரி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு என் கூட வந்துருவியான்னு?" கேட்க, ஹீரோயின், "இல்ல முடியாது. நான் சீனியர் கூட இன்னைக்கு டின்னருக்கு போலான்னு இருக்கேன். நான் வரமாட்டேன்னு" சொல்லிடுறா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள கடுப்பா இருக்கும். இந்த பொண்ணு நான் சொல்லியும் வரமாட்டேங்கிறா. எவனோ ஒருத்தன் கூட போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின புகழ ஆரம்பிச்சிருவான். "நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. ரொம்ப தங்கமான பொண்ணா இருக்கன்னு" கேட்க, ஹீரோயின் நினைப்பா நம்ம நல்ல வேலை பார்த்துட்டோம் போல இருக்கு. அதனால தான் பாஸ் புகழ்ந்து தள்ளுறாங்க. ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்தா இவ்வளத்துக்கும் புகழ்ந்து தள்ளுவாங்களான்னு ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்க, ஹீரோ கேட்பான், "சரி இன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்குள்ள வருவேன்னு?" அவளும், டைம்லாம் தெரில. ஆனா சீனியரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் நெறைய நேரம் பேச போறேன்னு சொல்ல, இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். தப்பா நெனச்சுருவான். சரி என்னவோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம பாஸ் அப்பப்போ சோகமாகறாங்க, அப்பப்போ ஜாலியா இருக்காங்க, அப்பப்போ கோவப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கூட டின்னருக்கு போவா. சீனியருக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல இருக்கு. இத சாப்பிடு, அத சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையுமே குடுத்துட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோயின், "இந்த சாப்பாடுக்கு நான் தான் பில் பே பண்ணுவேன். ஏற்கனவே நெறைய தடவ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டேன். இந்த சாப்பாடுக்கு நானே பில் பே பண்றேன்னு" பில்ல வாங்கி பாப்பா. அவ்ளோ காசு. ஐயோ! இவ்ளோ காசு நான் எப்படிடா குடுப்பேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் ஹோட்டலோட மேனேஜர் வந்து சொல்லுவாங்க, "மேடம் இங்க நெறைய ஸ்வீட் இருக்குல்ல, அத எல்லாமே ஒரே ஆளா சாப்பிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பில்லே கட்ட வேண்டாம்னு" சொல்ல, ஹீரோயின், "இந்த ஸ்வீட்டு தானே நான் சாப்பிட்றேன்னு" சொல்லிட்டு பூந்து விளையாண்டுட்டு இருப்பா. அந்த பையனும் சொல்லி சொல்லி பார்ப்பான், "வேண்டாம்மா இவ்வளோத்துக்கும் சாப்பிட முடியாதுன்னு." ஹீரோயின் கேட்கவே மாட்டா. "நான் கண்டிப்பா ஜெயிச்சு இந்த பில்ல கட்ட போறேன்னு" எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டே இருப்பா. அதே மாரி இங்க ஹீரோ சோகமா இருப்பான். ச்சே! அந்த சீனியர் பையன் கூட போயிட்டால்ல, அவளுக்கு என்ன பிடிக்காதான்னு ரொம்பவே சோகமா இருப்பான். அதுக்கப்புறம் தான் இங்க ஹீரோயின் எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுருவா. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போதை ஆகுற மாரி இருக்கும். அப்ப அந்த மேனேஜர் கிட்ட கேட்பான், "என்ன இதுல ஒயின் கலந்திருக்கான்னு?" கேட்க, "ஆமா மேடம். எல்லா ஸ்வீட்லயும் ஒயின் கலந்திருக்குன்னு" சொல்லிருவான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் அங்கேயே மட்டையாட்டா. இதெல்லாம் பார்த்த சீனியருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி, "ஃபோன் எடு, ஃபோன் எடுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, சீனியர் அந்த ஃபோன எடுத்து, "இங்க பாருங்க, இந்த பொண்ண நானே வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். நீங்கலாம் ஒண்ணும் ஃபோன் போட வேண்டான்னு" கட் பண்ணிறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். நேரா ஹீரோயின தூக்கிட்டு, "எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு பிரெக்னன்ட்டான பொண்ண குடிக்க வச்சிருப்ப. உன்ன சும்மா விட மாட்டேன்னு" கன்னத்திலேயே ஒரு பலார்ன்னு அறை குடுக்குறான். சீனியர் வந்து கேட்பான், "என்னது இவ பிரெக்னன்ட்டா இருக்காளான்னு மறைச்சிட்டே இருக்க?" அப்பதான் நம்ம ஹீரோயின் போதையிலேயே, "சீனியர் நான் எப்படி எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டேனா, ஆனா என்னவோ ஒயின் கலந்துட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லன்னு" மறுபடியும் படுத்து தூங்கிடுறா. இத கேட்ட ஹீரோக்கு மனசே தாங்கல. நேரா அந்த சீனியர் கிட்ட போய், "சாரி நான் உங்கள அடிச்சுட்டேன்ல. நீங்க மறுபடியும் என்ன அடிச்சுக்கோங்கன்னு" சொல்ல, அதுக்கு சீனியர், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே ஹீரோயின பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். அதுக்கு ஹீரோ கடுப்பாயி, "இங்க பாருங்க நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். என்ன விட யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது. நானே பார்த்துக்கிறேன்னு" கார்ல தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். ஹீரோயின் போதையில நம்ம ஹீரோவோட உடம்பு எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்க, இவனுக்கு கடுப்பாயிட்டு, "அதான் உனக்கு என்ன பிடிக்கலல்ல, எதுக்கு தொடுறேன்னு" கேட்க,
ஹீரோயின் நான் உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் உன்னை கட்டி பிடிக்க கூடாதானே க்யூட்டாக கேட்குறா. இவனும் கட்டி பிடிச்சிட்டு ரசிச்சுட்டு அப்போ உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டுடுறான். ஹீரோயின் எனக்கு என்னோட ஹஸ்பண்டை பிடிக்கவே பிடிக்காது, அவன் ரொம்ப மோசமானவன், சிடுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டுட்டே இருப்பான், சிரிக்க கூட தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அதான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல தள்ளி போயேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ இங்கே படுத்து தூங்கு சரியா, நான் கிளம்புறேன்னு போக போகிறான். ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாத ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறா. ஹீரோ கேட்குறான் அதான் உனக்கு என்ன பிடிக்கலல்ல எதுக்கு என்கிட்ட கெஞ்சுறேன்னு கேட்க ஹீரோயின் உன்னை எனக்கு பிடிக்காது, நீ சிடுமுஞ்சி கோவக்காரன், ஆனால் எனக்கு உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்க ஹீரோவும் அப்படியே பக்கத்தில் போய் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்க போகிறான். அதுக்குள்ளே நீ என்னடா கிஸ் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நீயே கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஆனால் இந்த தடவை நான் தான் கிஸ் பண்ணுவேன்னு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டே இருக்கா. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே கிஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது இவ அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டா. காலையில் முழிச்சு பார்க்குறா, எனக்கு என்னாச்சு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ சிரிச்சுட்டே ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து இது குடின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு, ஐயோ நேற்று அந்த புட்டிங் சாப்பிட்டனே, அதுக்கப்புறம் போதை ஆயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுவுமே ஞாபகம் இல்லையே, ஆனால் ஹீரோ சிரிக்கிறத பார்த்தா நேற்று ஏதோ ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த குடிக்கிற தண்ணியில் விஷம் ஏதாட்டு கலக்கிட்டு வந்துட்டாரா, போச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு ஹீரோ விஷத்தை கொடுக்குற மாதிரி நினச்சி பார்க்குறா. டார்லிங் இதை குடி நீ செத்து போயிருன்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஹீரோயின் அந்த தண்ணியை வச்சுட்டு நேற்று நைட்டு உங்களை ஏதாட்டு டென்ஷன் பண்ணனான்னு கேட்க இவனும் ஒன்றும் பேசலை. ஆனால் நேற்று நைட்டு நீ என்னெல்லாம் சொன்ன தெரியுமா, நான் ஒரு பொறுக்கியா லூஸா பைத்தியமா, அப்படியா நான் ஒரு பொறுக்கியான்னு பக்கத்தில் போய் கேட்குறான். ஹீரோயின் மனசுக்குள்ளே நான் இவ்வளவா சொன்னேன், போச்சு நான் செத்தேன் பாஸ், போதையில் பேசுகிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது ப்ளீஸ் மறந்துடுங்கன்னு சொல்ல இவனும் அப்படியே தலையை கோரி விட்டுட்டு லூஸு மாதிரி பேசாத, அது மட்டும் இல்லாமல் போதையில் பேசினாதான் கரெக்டாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். நேற்று ஹீரோயின் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாள்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினை ஒரு லுக்கை விட்டு சிரிச்சிட்டு போவான் பாருங்களேன். ஹீரோயினுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு நேற்று ஏதோ சொல்லியிருக்கோம் என்னன்னு தெரிலையேன்னு ஆஃபீஸ்க்கு போவா. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஹீரோ எப்போவுமே குட் மார்னிங் சொல்ல மாட்டான் போல இருக்கு. இப்போ குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு போகிறேன். இதை பார்த்தா ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே என்னடா பாஸ் இப்படி மாறிட்டாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டே இருப்பாளா, வேணுக்குன்னே ஹீரோ நின்றுவான், ஹீரோயின் பின்னாடியே போய் முட்டிடுவாளா. ஹீரோயினுக்கு பயமாயிட்டு போச்சு பாஸ் ஏதோ திட்ட போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ உன்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நேராக அங்கே தானே அந்த சீனியர் பையன் வேலை பார்க்குறான். அவன்கிட்ட போய் என்ன பாஸ் நல்லா இருக்கீங்களா, நேற்று அடி ரொம்ப பலமாக பட்டுட்டோ, இந்தாங்க இந்த காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல சீனியர் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் இங்கேருந்து கிளம்புங்கன்னு மரியாதையே இல்லாமல் பேசுகிறான். ஆனால் ஹீரோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த காசை வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா வேலையை விட்டு போயிருங்கன்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஹீரோயினுக்கு இன்னுமே டவுட்டு, என்னடா சீனியருக்கு அடிபட்டதுக்கு காரணமே ஹீரோவா, அப்படி என்ன நடந்துச்சுன்னு சீனியர் கிட்ட போய் சீனியர் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் கேட்கான் என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அவன் யாருன்னு கேட்க ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்கிறா. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் 10 மாதம் கழிச்சு டைவர்ஸ் கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்கும்போது சீனியருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, அப்போ நீ உண்மையாகவே லவ் பண்ணலையான்னு கேட்க இவளும் கண்டிப்பாக லவ் பண்ணலன்னு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, ஆஃபீஸில் மட்டும் யாருக்காட்டு தெரிஞ்சால் அப்புறம் ஹீரோ பற்றி தப்பாக பேசுவாங்கள்ல, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுருவான். அடிப்பாவி, வார்த்தைக்கு கூட என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அந்த ரூம்குள்ளே போய் ஹீரோயின் கிட்ட நீ வெளியே போறியா, நான் சீனியர் கிட்ட பேசணும்னு சொல்ல இவளுக்கு டவுட்டாக இருக்குது. பார்த்து பாஸ் எதுவும் தப்பாக பேசிடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அப்புறம் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு என்னோட பொண்டாட்டியே சைட் அடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க சீனியரும் சொல்கிறான் கண்டுபிடிச்சிட்டிங்களா, எனக்கு உங்கள் பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணுறேன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அவங்க தான் உங்களை டைவர்ஸ் பண்ண போகிறாங்கல்ல, டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம டென்ஷன். யார் சொன்னால் அவள் என்னை லவ் பண்ணலன்னு, நானும் அவளும் பெட்டில் அப்படி இருப்போம் இப்படி இருப்போன்னு கடுப்பேற்றுறான். அது மட்டும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல உடனே சீனியர் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஏற்றுப்பேன், அவள் எனக்கு தான் சொல்லிட்டு ரொம்ப கெத்தாவே சொல்கிறான். ஹீரோக்கு கடுப்பாயிட்டு டேய் உனக்கு இருக்குடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போகிறேன், நீயும் என் கூட வரியான்னு கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ளே ஐயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா பாஸுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிரும், பேசாமல் வர வேண்டான்னு சொல்லிடலான்னு, இல்லை பாஸ் நான் வரலன்னு சொல்லிடுவா. ஹீரோ நினைப்பான், ச்சே இந்த பொண்ணு இதுக்கு கூட வரமாட்டேங்கிறா, இவளுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு
ஆமா பொண்டாட்டி, நீ வராதது நல்லது தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருவாங்க தானே, இங்கேயே இருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாருக்குமே நம்ம கல்யாணம் ஆனது எதுக்கு சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள தான். நடுவுல பாசம் எதுவுமே இல்ல தானே. அதனால தான் வரமாட்டேங்கிறேன் பாஸ் சொல்ல, ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு, ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். ஹீரோயின் கேட்பா, பாஸ் என்ன நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களான்னு கேட்க, ச்சே ச்சே எனக்கா கோவமா? உன் மேலயா? வரவே வராதுன்னு சொல்லிட்டு மொறச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு புலம்பிட்டே போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அங்க தான் ஒரு பொண்ணு நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரா. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட போய், இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் புடி. நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகப் போறேன். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அவன் என்ன லவ் பண்றான். நான் வீட்டோட மருமகளா ஆகப் போறேன்ல. வீட்டு வேலைக்காரி தானே. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிருவா. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகும்போது, அங்க வேலை செய்ற அக்கா, அம்மா, அப்பா எல்லாருமே ஹீரோயின் கிட்ட ஓடி போய், என்ன மருமகளே இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வர, நீ பிரெக்னெண்டா இருக்கல்ல, அது மட்டும் இல்லாம நீ வீட்டு மருமக, இதெல்லாம் தூக்கக்கூடாது, வா உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, என்னது வீட்டோட மருமகளான்னு. ஆண்டி என்னாச்சுன்னு கேட்க ஆண்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ தாம்மா என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மருமக, ரொம்ப அழகா இருக்கல்ல, இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கேட்க, ஹீரோ ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான்ல, ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இதை பார்த்த அந்த பொண்ணு, இந்த பொண்ணோட பேர் சூயின்னு வச்சுக்கலாம். சூயி, அப்போ ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்காது போல இருக்கு, நம்ம எப்படியாட்டும் பிரித்து விட்டுறலான்னு ஹீரோ கிட்ட, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறா. ஆனால் ஹீரோ எதையுமே கண்டுக்கிடாம அதை இன்னொரு தட்டில் வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஆண்டி ஹீரோயின் எப்படி ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. சூயியும் அதை கேட்டுட்டு, ஆண்டி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ உள்ள பொண்ணுங்களாம் ரொம்ப தப்பாக இருக்காங்க, இந்த ப்ரெக்னென்ட்டான குழந்தை உங்கள் வீட்டு குழந்தையான்னு செக் பண்ணி பாருங்கள், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட மாமனார் மாமியார் எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. மூடிட்டு சாப்பிட்றியா, இங்கே பாரு, நீ ஃப்ரெண்டோட பொண்ணு தான், மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேசினா மரியாதை கெட்டுரும், மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நான் கோவமாக இருக்கிறது கூட தெரியாமல் இவ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா, நான் இன்னுமே டென்ஷனாக இருக்குன்னு எந்திரிச்சு போக போகிறான். அப்போ தான் சூயி ஹீரோ பக்கத்தில் இந்த ஃப்ரான் எல்லாமே உடச்சி வச்சுருப்பான், அதாவது ராலுன்னு சொல்லுவாங்களோ, அது உடச்சி வச்சுருப்பான். இதை பார்த்து அந்த சூயி பொண்ணு, அந்த இறால் எனக்கு தானே கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க போவான். ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, இந்த இறால் மேலே கை வச்சுனா அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த இறாலை சாப்பிடுங்க சரியா, வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே அம்மா இருக்காங்கல்ல, அந்த சூயி பொண்ணுக்கிட்ட, நீ சாப்பிட்டது போதும் கிளம்பு கிளம்புன்னு பற்றி விடுறாங்க. அந்த பொண்ணும், இல்லை நான் சாப்பிட்டது பத்தாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சாப்பிட போவா. அப்பாவும், என்னது பத்தலையா, உன்னோட வயிறே தொப்பை போட்டுட்டு நல்லா பாரு, குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்க, எந்திரிச்சு போ போ, என்னோட மருமகளையே மட்டன் தட்டுறியா, ஓடுன்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே மாமியார் கிட்ட, அம்மா ஒரு வேளை உங்கள் பையனுக்கு என்னை பிடிக்காம போயிட்டுனா, நான் இந்த வீட்டை விட்டு போகிற நிலமைனா நீங்கள் என்னை பற்றி நினைப்பீங்களான்னு கேட்க, அம்மாவுக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன சொல்லிட்டு இருக்க, என்னோட பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின், இல்லை இல்லை உங்கள் பையனுக்கு ஒரு வேளை பிடிக்காம போயிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அம்மா வந்து, என்னோட பையனுக்கு ஒன்று பிடிக்காதா, ரொம்ப பிடிக்கும், இங்கே பாத்தியா இறால் வந்து பிச்சு தந்திருக்கான், இது யாருக்குன்னு நினைக்கிற, உனக்கு தான். உடனே ஹீரோயின் கேட்பா, இல்லையே இது உங்களுக்கு தானே ஹீரோ தந்துட்டு போனாங்க. அட லூஸு, எனக்கும் ஃப்ரான் பிடிக்காது, உங்கள் மாமனாருக்கும் ஃப்ரான் பிடிக்காது, உனக்கு பிடிக்கும் தான் அவன் பிச்சு வச்சுட்டு போனான், இதை நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு மாமியார் அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் தோணுது, அப்போ ஹீரோக்கு என்ன பிடிக்குதா, அவரும் என்ன லவ் பண்ணுறாங்களான்னு நேராக பெட்ரூம்குள்ளே போய், என்னங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்ல, இவன் ஏற்கனவே கோவமாக இருக்கான்லாம். சொல்லு சொல்லுன்னு கேட்குறான். ஹீரோயினும், இன்னைக்கு நைட்டு நானே உங்களுக்கு கையால் சமைச்சு தரவான்னு கேட்க, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஓகே டபுள் ஓகே, நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, என்ன நீங்கள் சிரித்த மாதிரி இருக்குன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் சிரிக்கிறேன்னு மறுபடியும் வெக்கப்படுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் போய் ஹீரோவை கூப்பிடலான்னு போகிறா. அதை டின்னருக்கு வர சொன்னால, அங்கே கூப்பிடலான்னு போகும்போது இந்த சூயி பொண்ணு தான் உள்ளக்க இருக்கா. சூயி பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்க, அவளும் சொல்கிறா, இல்லை என்னோட ஹஸ்பண்டை இங்கே இன்றைக்கி 2 பேருமே டின்னருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அதனால தான் கூப்பிட வந்தேன்னு சொல்ல, அந்த பொண்ணும், அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி உன்னோட ஹஸ்பண்ட் ஏன் கூட தான் டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நீ ஒரு அசிஸ்டன்ட் தானே, போ ஒரு நல்ல டீயாக போட்டுட்டு வான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்கும். போய் டீ போட போயிடுவா. ஹீரோயினும் டீ போட்டு எடுத்துகிட்டு வருவா. அப்போ தான் ஹீரோ அங்கே இருப்பான். ஹீரோயின் கிட்டே இன்றைக்கி நைட்டு டின்னர்னு பேச போகிறான். ஆனால் ஹீரோயின் தான் டென்ஷனாக இருக்கால்ல, அந்த டீயை அப்படி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா.
அதுக்கப்புறம் சூயி ஹீரோ கிட்ட, "ஏங்க இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருமே டின்னருக்கு போலாமான்னு?" கேட்க, இவனுக்கு கடுப்பாயிரும். நைட்டு என்னோட ஒய்ஃப் கூட டின்னர் போக போறேன். உன் கூடலாம் வர முடியாதுன்னு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி போவான். அப்பதான் ஹீரோயின் கிட்ட அந்த சீனியர், "என்ன டல்லா இருக்க? இன்னைக்கு நைட்டு 2 பேருமே டின்னர் போலாமான்னு?" கேட்க, இவனும் சூயி சொன்னது எல்லாமே நெனச்சு பார்த்துட்டு, அதான் அந்த பொண்ணு கூட தானே ஹீரோ டின்னருக்கு போறாங்க. நான் சீனியர் கூட போறேன்னு ஓகே சொல்லிருவா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துருவான். ஹீரோக்கு கடுப்பாயிரும். நேரா அந்த பொண்ணுகிட்ட, "என்ன சூயி, நீ வந்து டின்னருக்கு போகணும்னு கூப்பிட்டல்ல, நான் வரேன். கண்டிப்பா போலாம் சரியா? நைட்டு போலான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான், இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ட சொல்லி வைப்பாங்க. அதையும் ஹீரோ கேட்டுட்டு, அவங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்களோ, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்மளும் போக போறோம்ன்னு, அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சீனியர் ஹீரோயினோட தட்டுல இதை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பா இருக்கும். கரெக்டா சூயி பொண்ணும், "நீங்க இதை சாப்பிட்றீங்களான்னு" ஒரு சாப்பாடு எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விட போவா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ ஹீரோ வந்து, "இதெல்லாம் வேண்டாம், போய் தொலைன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போவான். அதே சமயம் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா இருக்கால, இந்த சீனியர் பக்கத்துல போய், "வா இந்த கம்பி மத்தாப்பை விடலான்னு" 2 பேருமே கம்பி மத்தாப்பை விட்டுட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அப்பதான் சீனியர் கேட்பான், "நீ இப்படியே இருந்துட போறியா? எப்படினாலும் டைவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை தேடி தானே ஆகணும். பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு" கேட்க வருவான். ஹீரோயின் அதுக்குள்ள, "இங்க பாருங்க, நான் என்னோட ஹஸ்பண்டை தான் லவ் பண்றேன். அவனை தவிர வேற யாரையுமே லவ் பண்ணலன்னு" அங்கேருந்து போயிடுவா. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டே தான் இருப்பான். சூயி பொண்ணு பக்கத்துல போய் பேசலான்னு போகும்போது ஹீரோ, "உன்கிட்டலாம் என்னால் பேச முடியாதுன்னு" ஹீரோயினை தேடி போய் அந்த சீனியர் கிட்ட போய், "டேய் சீனியர், என்னோட ஒய்ஃப் எங்கன்னு?" கேட்க, அவனும், "பாஸ், உன்னோட ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். என்கிட்ட வந்து கேட்காதன்னு" ரொம்ப சோகமாக சொல்கிறான். ஹீரோ எல்லா இடத்துலையுமே ஹீரோயினை தேடுறான். அங்கே தான் ஹீரோயின் தனியாக கோவப்பட்டு இருப்பா. ஹீரோ ஓடி போய் கையை பிடிச்சிட்டு, "என்னடி ரொம்ப கோவமாக இருக்குன்னு?" கேட்க, ஹீரோயின் சொல்லுவா, "நீ அந்த பொண்ணு சூயி கூட ஒன்றா இருந்தால எனக்கு பிடிக்கலன்னு" சொல்ல, இவனும், "ஆமாம் ஆமாம், நீ மட்டும் அந்த சீனியர் கூட அப்படி இப்படின்னு பழகல, அதை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதுன்னு" கேட்க, ஹீரோயினும், "நீ தானே சொன்ன யார்கிட்டயுமே நம்ம கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ண சொன்ன, அப்போ என்ன எல்லார்கிட்டயுமே சொல்ல முடியுமான்னு?" கேட்க, ஹீரோக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. "ஓ, அதனால தான் என்ன பிடிக்கலன்னு சொன்னியா? நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஐ லவ் யூ" அப்படின்னு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எல்லாத்தையுமே சீனியர் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து சிரிச்சிட்டு, "பரவாயில்ல, நீயாட்டும் நல்லா இருன்னு" ரொம்ப சோகமாக போகிறான். இதை எல்லாத்தையுமே சூயி பொண்ணு பார்க்குறா. அது எப்படி ஹீரோ இவள போய் காதலிப்பா? இவள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழ விழுற மாரி நடிக்கிறா. கரெக்ட்டா ஹீரோ வந்து, "என்ன கீழ விழுந்துட்டியா? நீயே எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போன்னு" போக போறான். ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. "ஐயோ எந்திரிம்மான்னு" சொல்லிட்டு தூக்க போறா. ஆனா இந்த சூயி பொண்ணு ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுர்றா. ஹீரோயினுக்கு அப்படியே வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, "ஐயோ அம்மா காப்பாத்துங்கன்னு" கத்திட்டே இருக்கா. ஹீரோ தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இப்போ டாக்டர் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம், அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோவோட அம்மா, வெளிய வந்து சொல்றாங்க, "சாரிடா, ஒண்ணு குழந்தைய காப்பாத்த முடியும், இல்லன்னா ஹீரோயின காப்பாத்த முடியும். 2ல நீ தான் சூஸ் பண்ணணும்னு" சொல்ல, ஹீரோ, "இதுல என்ன டவுட்டு, ஹீரோயினையே காப்பாத்திடுங்கன்னு" சொல்லிடுறாங்க. அம்மாக்கு இது பிடிக்கல. "அது எப்படிடா நம்ம வீட்டு குழந்தைய அழிக்க சொல்லுவ? ஹீரோயின் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தை தான் வேணும்னு" அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ, "இல்லை, எனக்கு என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் வேணும். ப்ளீஸ்மா எப்படியாட்டும் என்னோட ஒய்ஃபை மட்டும் காப்பாத்துங்கன்னு" அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அங்கே தானே இந்த சூயி பொண்ணு இருக்கா. சூயி வந்து மனசுக்குள்ள, "நல்ல வேளை அவ செத்து போக போறா, ஜாலி ஜாலின்னு" ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோயினை வெளியே கூப்பிடுறாங்க. "பாத்தியாம்மா, என்னோட பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு கூட நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன? என்னோட பையனுக்கு உன்னை பிடிக்கல, உன்னோட குழந்தைய தானே பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்போ பாத்தியா, என்னோட பையனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. உன்னோட குழந்தையோட நீ தான் முக்கியம்னு" அம்மா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து ஹீரோயினை செக் பண்ணிட்டு, அம்மாவும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வெளியே போய் ஹீரோ கிட்ட சொல்ல போவா. அப்பதான் அம்மா கையை பிடிச்சிட்டு, "என்னோட பையன் உன்னை லவ் பண்ணனா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, வெயிட் பண்ணேன்னு" சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. "நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? ஐ லவ் யூ டின்னு" சொல்லிட்டு ஹீரோயினை அப்படி கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டே இருக்கான். அம்மாவுக்கு ரொம்ப வெக்கமாயிட்டு. அந்த இடத்துல தான் இந்த சூயி பொண்ணு இருக்கா. சூயி பொண்ணா, "அம்மா ஒரு அறை கொடுத்துட்டு, இனிமே என்னோட வீட்டு பக்கம் வந்துடாத. உங்கள் கம்பெனி எல்லாமே இனிமே நஷ்டத்தில் தான் போகும். இங்கேருந்து ஓடி போறியா இல்லையான்னு" கேட்க, சூயிக்கு கடுப்பாகுது. மனசுக்குள்ள, "நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பழி வாங்குவேன்னு" அங்கேருந்து கிளம்புறா.
அடுத்த நாள் ஹீரோயின் ரொம்பவே டயர்டாக இருக்கா. ஹீரோ தான் பெட்டில் உட்கார வச்சுட்டு நீ தூங்கு, ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நைட்டு ஃபுல்லாக என் கூடயே இருக்கீங்களான்னு சொல்ல, இவனும் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறான். அதாவது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே யார் பார்க்குறாங்கன்னா, இந்த அங்கிள் வந்து பார்த்துறான். அங்கிள் எப்படியாட்டும் பழி வாங்கணும்னு ஒரு பிளானை போடுறான். அதே மாரி ஹீரோ என்ன பண்ணுவான்னா, கையில ஒரு மோதிரத்த எடுத்து வச்சுட்டு, "பொண்டாட்டி நாளைக்கு இந்த மோதிரத்த உன் கையில போட்டுவிட்டு, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு ஒழுங்கா கேட்க போறேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். காலையில முழிச்சு ஹீரோயின தேடி பார்க்கும்போது, அங்க ஹீரோயின் இருக்க மாட்டா. அப்பதான் வேலை செய்ற அக்கா வந்து சொல்லுவாங்க, "சார், மேடம் ஒரு ரெகுலர் கஸ்டமர பார்க்க போயிருக்காங்க. அவங்க எப்பவுமே வேலை செய்ற இடத்துலருந்து கால் வந்திருக்காம், போயிட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ இன்னுமே திருந்தல. அந்த கஸ்டமர பார்க்க தானே போயிருக்கா. இனிமே நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு ரொம்பவே சோகமா இருக்கான். அப்பதான் அப்பா வந்து, "என்னடா ரொம்ப சோகமா இருக்கன்னு" கேட்க, "அப்பா, நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க தானே அந்த மாடல் பொண்ண அறிமுகப்படுத்தி வச்சீங்க. இப்ப பாருங்க அந்த பொண்ணு ரொம்பவே தப்பா இருக்கான்னு" சொல்ல, அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா அந்த மாடல் பொண்ணு எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சது நீ தானே. அதுக்கப்புறம் தான் நீ ஹீரோயின பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு" கேட்க, ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அதாவது அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு தடவ பார்க்கும்போது ஹீரோயின் கூட எங்க ஆண்டி அனுப்பி வச்சாங்க. ப்ளீஸ் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாள்ல. இதெல்லாம் நெனச்சு பார்த்து, ஐய்யய்யோ! ஹீரோயின நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "சார், சார், மேடம் எங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க இத்தன வருஷமா ஒரு முதியோர் இல்லத்துல தான் வேல பார்த்தாங்க. வயசானவங்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்களாம். அவங்க காலையில, மதியானம், நைட்டு எல்லா நேரமும் அவங்க ரொம்பவே வேல பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க." இதெல்லாம் கேள்விப்பட்ட ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். ஹீரோயின் ஏற்கனவே நான் காலையில, மதியானம், நைட்டு 3 நேரமும் வேல பார்ப்பேன்னு சொல்லியிருப்பாள்ல. அப்ப இதுதானான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகறான். ஹீரோயின பார்க்க ஓடி போறான். அப்பதான் ஹீரோயின் வேலைய முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வெளிய வருவாளா, ஹீரோ ஓடி போய், "ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு" முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான். ஹீரோயினுக்கு கண்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துரும். "எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிட்டே இருக்கும்போது, அங்கருந்து இந்த அங்கிள் ஓடி வரான். "ஏய், உன்ன கொலை பண்ணாம விட மாட்டேன்னு" நேரா ஹீரோயின குத்த போகும்போது, ஹீரோ இத பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின டைட்டா கட்டி பிடிச்சிட்டு, "ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டே இருப்பான். இந்த அங்கிளும் குத்திருவான். ஹீரோ அப்படியே மயக்கமாயிருவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருப்பாங்க. ஹீரோ கோமாக்கு போயிட்டேன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அம்மாவும் அப்பாவும் ஹீரோயின் கிட்ட, "ஏம்மா, என்னோட பையன் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. உன்னோட வாழ்க்கையை எங்களால நாசமாக்க முடியாது. நீயும் என்னோட பொண்ணுதாம்மா. பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு" கிரெடிட் கார்டு எல்லா கார்டுமே கையில குடுக்குறாங்க. ஹீரோயின், "வேண்டாம். எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வேணும். நான் உங்கள விட்டு என்னோட ஹஸ்பண்ட விட்டு போக மாட்டேன். எப்பவுமே இவரு கூட தான் இருப்பேன்னு" பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பாப்பா வந்து அவன் ஒரு பெரிய பையனாவே வளர்ந்துட்டான். அப்பதான் சூயி பொண்ணு வந்து, "என்ன, இவன்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். பேசாம விட்டுட்டு போயிரு. அது மட்டும் இல்லாம இந்த சொத்த ஆட்டை போட தானே இன்னுமே இங்க இருக்க. உனக்கு எதுவுமே கிடைக்காது." ஹீரோ இப்படியே கோமலா இருந்தா யார் ஆஃபீஸ பார்த்துப்பா? இனிமே ஆஃபீஸ் எல்லாமே நஷ்டத்துல தான் போக போகுது. எங்க கம்பெனி தான் ஒரு பெரிய பணக்கார கம்பெனியா ஆக போகுதுன்னு ரொம்ப சீனை போட்டுட்டே இருக்கா. கரெக்டா அப்போ ஹீரோ எந்திரிச்சு பார்த்துட்டு, "இங்க பாரு, என்னோட ஒய்ஃபை யாரையுமே கஷ்டப்படுத்த விட மாட்டேன். அவ எனக்கு தான். அதே மாதிரி என்னோட கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன். நீ மூடிட்டு வெளியே போறியான்னு" சூயியை அனுப்பிடுறா. சூயிக்கு டென்ஷன். என்னடா இவன் எந்திரிச்சு உட்காந்துருக்கான்னு புலம்பிட்டே போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின், "இதுதாங்க நம்ம பையன். ஒரு வழியா நீங்க எந்திரிச்சிட்டிங்களான்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எதுக்காகனா, மாமியார் மாமனார் காட்டுற பாசம் இருக்கே, ரொம்பவே ரொம்ப வித்தியாசமாக காமிச்சாங்க. சான்ஸே இல்லைல்ல. அதே மாதிரி இவனோட பாசம் பார்க்கவே ரொம்ப நல்ல மூவியாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப்பும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக மூவியை பார்த்ததுக்கு. அடுத்த மூவியில் சந்திக்கலாம். பாய்.